ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அமைதியாக இருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு இரைச்சலுக்கு பின்னாலும் ஒரு ஆழ்ந்த மௌனம் மறைந்துள்ளது. அமைதியாக இருங்கள். ஏனென்றால் புயலுக்கு முன்பும் கடல் அமைதியாகவே இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் உங்களை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் எவ்வளவு உக்கிரமாக இருந்தாலும் கடலை ஒருபோதும் வற்றச் செய்ய முடியாது. இந்த அமைதி என்பது வெறும் வெளிமௌனம் அல்ல, இது மனதின் நிலைத்தன்மை, ஆன்மாவின் நிதானம். நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருக்கும்போது வெளிவுலகின் இரைச்சல் உங்களை அசைக்க முடியாது. உங்கள் அமைதி உங்கள் சக்தியாக மாறுகிறது. யாராலும் உடைக்க முடியாத ஒரு கவசமாகிறது. ஆழ்கடல் அதன் மேற்பரப்பு அலைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பது போல அமைதியான மனிதன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளால் சலனமடையாமல் இருக்கிறான். உங்கள் காதுகளில் விஷத்தை விதைப்பவர்களிடம் எப்போதும் கவனமாக இருங்கள். அவர்கள் நல்ல உறவுகளையும் கெடுத்து விடுவார்கள். அத்தகைய நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் மற்றும் எதிர்மறையை பரப்புவதன் மூலம் திருப்தியடைகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் இனிமையாக தோன்றலாம், ஆனால் அவர்களின் நோக்கங்கள் விஷமானவை. அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை பயன்படுத்தி உங்களை மற்றவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு இறுதியில் உங்களை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். உண்மையான நலம் விரும்பிகள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தருவார்கள். அழிவுகரமான வம்புகளை பேசமாட்டார்கள். உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். உங்கள் ஆற்றலை வீணாக்கும் அத்தகையவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இன்று உங்களை புறக்கணிப்பவர்கள் நாளை உங்களுக்காக காத்திருப்பார்கள். இன்று உங்களை பலவீனமானவர் என்று நினைப்பவர்கள் நாளை உங்கள் வலிமைக்கு உதாரணமாக திகழ்வார்கள். இது காலச்சக்கரம், அது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் இன்றைய புறக்கணிப்பு நாளைய பாராட்டாக மாறும். மக்களின் கருத்துக்கள் வானிலையைப் போல மாறிக்கொண்டே இருக்கும். அவர்களின் வார்த்தைகளை உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்கள் உழைப்பாலும் உங்கள் குணத்தாலும் தீர்மானிக்கப்படுகிறது, மற்றவர்களின் தற்காலிக எண்ணங்களால் அல்ல. நீங்கள் வெற்றி பெறும்போது இன்று உங்களை புறக்கணிக்கும் அதே நபர்கள் உங்கள் அருகில் வர முயற்சிப்பார்கள். இன்றைக்கு உங்கள் முயற்சிகள் கேலி செய்யப்படுகிறதே என்று கலங்காதீர்கள். இன்றைக்கு உங்கள் போராட்டம் யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லையே என்று தடுமாறாதீர்கள். ஒவ்வொரு பெரிய பயணமும் சிறிய அடிகளில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாலும் எண்ணற்ற சிறிய முயற்சிகளும் தோல்விகளும் மறைந்திருக்கின்றன. இன்று சிரிப்பவர்கள் உங்கள் விடாமுயற்சியையும் உங்கள் பொறுமையையும் காணவில்லை. அவர்கள் மேற்பரப்பை மட்டுமே பார்க்கிறார்கள், ஆழத்தை அல்ல. உங்கள் போராட்டம்தான் உங்கள் அடித்தளம். அது உங்களை எதிர்கால உயரங்களுக்கு தயார்படுத்துகிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும். உங்கள் காலம் வரும்போது இன்று உங்கள் முதுகுக்கு பின்னால் சிரிப்பவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்க வரிசையில் நிற்பார்கள். எந்த நாளில் உங்கள் மௌனம் பேசுமோ அந்த நாளில் பெரிய பெரிய வாயாடிகளும் அமைதியாகி விடுவார்கள். வெற்றியின் இரைச்சல்தான் உலகிலேயே இனிமையான இசை. உங்கள் செயல்களால் நீங்கள் பதிலளிக்கும் போது வார்த்தைகளுக்கு அவசியம் இருக்காது. உங்கள் சாதனைகளே கதையை சொல்லும். அப்போது உங்கள் திறமைகளை சந்தேகித்தவர்கள் உங்கள் கதையை கேட்க ஆர்வமாக இருப்பார்கள். உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆவலாக இருப்பார்கள். இப்போது துன்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் காலம் நம்மை சோதிக்கிறது. அப்போதுதான் காலமே நமக்கு சாட்சியாக இருக்க முடியும். வாழ்க்கை பாடசாலையில் கஷ்டங்கள்தான் நம்மை வலிமையாக்கும், நம்மை மெருகேற்றும் தேர்வுகள். ஒவ்வொரு சவாலும் உங்களை நிரூபிப்பதற்கும் உங்கள் எல்லைகளை தாண்டுவதற்கும் ஒரு வாய்ப்பு. இந்த துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் இவையே உங்களை வெற்றியின் சிகரத்துக்கு அழைத்துச் செல்லும் படிகள். இந்த தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது காலமே உங்கள் சகிப்புத்தன்மைக்கும் உங்கள் உறுதியான சங்கல்பத்திற்கும் சாட்சியாக நிற்கும். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு மனதார வரவேற்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களே, இந்த தெய்வீக வாணியை தொடங்குவதற்கு முன் ஒரு கணம் நம் மனதை அமைதிப்படுத்துவோம். உங்கள் கண்களை மூடி இதயத்திலிருந்து அழையுங்கள். ஹே ஸ்ரீகிருஷ்ணா. இந்த புனிதமான செய்தியை கேட்கும் ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையிலும் உங்கள் அன்பும் உங்கள் கருணையும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் சிக்கல்களை நீங்கள் தீர்த்து வையுங்கள். அவர்களின் பாதைகளில் பக்தியின் ஒளியை பரப்புங்கள். ஹே கோவிந்தா. நாங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகள். எங்கள் தவறுகளை மன்னித்து சரியான பாதையில் நடக்க எங்களுக்கு சக்தியை வழங்குங்கள். உங்கள் நாமத்தை ஸ்மரணம் செய்வதே எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மருந்து. நண்பர்களே, வீடியோவை கேட்பதற்கு முன் கீழே உள்ள கமெண்டில் உங்கள் உணர்வுகளை, உங்கள் பக்தியை, உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் 2 வார்த்தைகள் எழுதுங்கள். ராதே ராதே. இந்த 2 வார்த்தைகளும் இணைந்து பாயும்போது அங்கே ஒரு அற்புதமான ஆற்றல் பிறக்கிறது.
அந்த ஆற்றல் நேரடியாக ஸ்ரீ கிருஷ்ணரை சென்றடைகிறது. ராதா அன்பு மற்றும் பக்தியின் சின்னம், கிருஷ்ணா ஆனந்தம் மற்றும் தெய்வீகத்தின் சின்னம். இந்த இரண்டு பெயர்களின் இணைவு பிரபஞ்சத்தின் இனிமையான ஒலி. அது இதயத்தை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கிறது. நீங்கள் எழுதும் இந்த இரண்டு வார்த்தைகள் உங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இதை படிக்கும் மற்ற பக்தர்களின் மனதிலும் நேர்மறை அலைகளை உருவாக்கும். நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் இந்த தெய்வீக வாணி எங்கள் வழியாக பாயும்போது அது முதலில் உங்கள் வாழ்க்கையை தொட முடியும். மணி பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள். ஏனென்றால் அடுத்த முறை ஒரு புதிய செய்தி வரும்போது உங்கள் ஆன்மா அதை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ளும். ஸ்ரீ கிருஷ்ணரில் போதனைகளையும் உத்வேகம் தரும் எண்ணங்களையும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே எங்கள் முயற்சி. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையும் அமைதியும் பெருகும். நீங்கள் இணைவதால் எங்கள் இந்த குடும்பம் மேலும் வலுப்பெறும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், காலம் உங்களுக்கு எதிராக செல்லும்போது அமைதியாக இருப்பதே சிறந்தது. பயப்படாதீர்கள், தோற்காதீர்கள், நிற்காதீர்கள், வெறுமனே அமைதியாக இருங்கள். ஏனென்றால் அமைதியாக இருப்பவர்கள்தான் மாறிவரும் காலத்தின் ஆவணத்தில் தங்கள் பெயரை எழுதுகிறார்கள். சாதகமற்ற நேரத்தில் மன அமைதியை காப்பதுதான் மிகப்பெரிய சாதனை. பதற்றமும் கவலையும் நிலையை மேலும் மோசமாக்கும். அமைதியாக சிந்தித்தால் மட்டுமே தீர்வுக்கான வழிகள் தென்படும். கடினமான சூழ்நிலைகளிலும் தங்கள் நிதானத்தை இழக்காதவர்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சாட்சி. இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி நாளை உங்கள் அடையாளமாக மாறும். இன்று நீங்கள் இருக்கும் இருள் நாளை பிரகாசமாக வெளிப்படும். ஒவ்வொரு வேதனையும் ஒரு பாடம், ஒவ்வொரு இருளும் ஒரு புதிய விடியலின் அறிகுறி. தங்கம் கூட ஆபரணமாக மாறுவதற்கு நெருப்பில் வாட்டப்பட வேண்டும். இந்த கஷ்டங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாறாக உங்களை செதுக்குகின்றன, உங்களை இன்னும் மதிப்புமிக்கதாக மாற்றுகின்றனர். இந்த செயல்முறையை கடந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் பிரகாசத்தை உலகம் பார்க்கும். இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நிதானம். ஏனென்றால் காலம் மாறும்போது கதையும் மாறும். நினைவில் கொள்ளுங்கள், வைரம் தீட்டப்படும்போதுதான் ஜொலிக்கிறது. பொறுமை என்பது ஒரு மரம். அதில் பழங்கள் தாமதமாகவே காய்க்கும், ஆனால் மிகவும் இனிமையாக இருக்கும். காலத்திற்கு அதன் சொந்த வேகம் உண்டு. அதை மாற்ற முயற்சிப்பது வீண். அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். உங்கள் ஆற்றலை விரக்தியில் செலவழிப்பதற்கு பதிலாக உங்களை இன்னும் சிறந்தவராக மாற்றிக்கொள்வதில் முதலீடு செய்யுங்கள். அமைதியாக இருங்கள். ஏனென்றால் காலம் பொறுமையாளர்களை மட்டுமே சோதிக்கிறது, பின்னர் அவர்களுக்கே முடிசூட்டுகிறது. நேரம் வரும், ஆனால் அதுவரை சிரிக்காதீர்கள். உங்கள் புன்னகையை அந்த நாளுக்காக சேமித்து வையுங்கள். ஜேதின் உங்களை பார்த்து உலகம் அமைதியாகிவிடும். இது காத்திருப்புக்கான நேரம், தயாரிப்புக்கான நேரம். உங்கள் ஆற்றலை சேகரியுங்கள், உங்கள் திறமைகளை மெருகேற்றுங்கள். வெற்றி உங்கள் கால்களை தழுவும் போது உங்கள் புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இன்று உங்களை புறக்கணிப்பவர்கள் வாயடைத்து போவார்கள். அமைதியாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு காலம் வரும். உங்கள் காலம் வரும்போது தேதி மட்டும் மாறாது, சரித்திரமும் எழுதப்படும். ஒவ்வொரு நபரும் தன் வாழ்வில் ஒரு தனித்துவமான கதையை எழுதும் திறனை கொண்டுள்ளனர். உங்கள் நேரம் வரும்போது உங்கள் செயல்களும் உங்கள் சாதனைகளும் வருங்கால சந்ததியினர் நினைவு கூறும் ஒரு முன்மாதிரியை உருவாக்கும். எனவே சிறிய தோல்விகளால் மனம் தளராதீர்கள். உங்கள் பெரிய இலக்கின் மீது பார்வையை வையுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பல வெற்றிகள் மீதமுள்ளன, பல தோல்விகள் மீதமுள்ளன, இன்னும் வாழ்க்கையின் சாராம்சமும் மீதமுள்ளது. பாதைகளை கண்டு சோர்ந்துவிடாதீர்கள். ஏனென்றால் இலக்கை அடையும் முன்பும் பலமுறை பாதைகள் நின்று விடுகின்றன. வாழ்க்கை ஒரு பயணம். அதில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி ஆகியவை வெயிலும் நிழலும் போல வந்து போகின்றன. ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறது. சில சமயங்களில் இலக்கின் மிக அருகில் சென்ற பிறகும் தடைகள் வருகின்றன. ஆனால் அந்த தடைகளால் தோற்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்பவனே உண்மையான பயணி. நீங்கள் பக்தியை உணரத் தொடங்கும் போது நீங்கள் கடவுளை தேர்ந்தெடுக்கவில்லை, கடவுள்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு தெய்வீக அருள், ஒரு அமானுஷ்ய உறவு. இதயத்தில் இறைவன்பால் அன்பும் அர்ப்பணிப்பும் விழித்து கொள்ளும்போது பரமாத்மாவே நம்மை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் சில சிறப்பு வாய்ந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. இந்த அருளை பத்திரமாக பாதுகாத்து பக்தி மார்க்கத்தில் தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், உங்களுக்கு துணை நிற்பவருக்கு நீங்களும் துணையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துரோகம் இழைப்பவரை உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் அங்கேயே விட்டுவிட வேண்டும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அங்கிருந்து சென்றுவிடக்கூடாது. இல்லையென்றால் மக்கள் உங்களை பலவீனமானவர் என்றும் முட்டாள் என்றும் நினைப்பார்கள்.
இந்த வரி முரண்பாடாக தோன்றலாம். இதன் பொருள் என்னவென்றால், மரியாதை இல்லாத சூழ்நிலையிலிருந்தோ அல்லது உறவிலிருந்தோ மனதளவில் விலகிவிட வேண்டும், உணர்வுபூர்வமாக அதை துறந்துவிட வேண்டும். ஆனால் உங்கள் பொறுப்புகளிலிருந்தோ அல்லது உங்கள் கொள்கைகளிலிருந்தோ ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் அநீதியையோ அல்லது அவமானத்தையோ அமைதியாக சகித்துக் கொண்டிருந்தால், எந்த பிரதிகிரையையும் ஆற்றாமல் அல்லது உங்கள் கருத்தை முன்வைக்காமல் இருந்தால், மக்கள் உங்களை பலவீனமானவர் என்று கருதிவிடுவார்கள். தன்மானத்தை காப்பதும் அவசியம். எங்கே மழை இல்லையோ அங்கே பயிர் கெட்டுவிடும். எங்கே நற்பண்புகள் இல்லையோ அங்கே சந்ததி கெட்டுவிடும். நற்பண்புகளே மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல நிலமும் நீரும் இல்லாமல் உத்தம ஃபசல் இருக்க முடியாதோ, அதுபோலவே நல்ல பண்புகள் இல்லாமல் சிறந்த குணத்தை உருவாக்க முடியாது. நற்பண்புகள் நமக்கு சரி மற்றும் தவறின் வேறுபாட்டை கற்றுத்தருகின்றன, நம்மை நன்னெறியில் நடக்கச் செய்கின்றன. தங்கள் குழந்தைகளுக்கும் சீடர்களுக்கும் நல்ல பண்புகளை விதைப்பது பெற்றோர்கள் மற்றும் குருமார்களின் கடமையாகும். உலகில் வேறு எந்த விஷயமும் ஒரு நபரின் நோக்கமும் பார்வையும் மாறும் வேகத்தில் மாறுவதில்லை. மனித மனம் மிகவும் சஞ்சலமானது. சுயநலம், சூழ்நிலைகள் மற்றும் சகவாசம் ஆகியவை அவனது எண்ணங்களையும் நோக்கங்களையும் கணத்திற்கு கணம் மாற்றும். எனவே யாரையும் அதிகமாக சார்ந்திருக்காதீர்கள், யாரிடமிருந்தும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் பலத்தையும் உங்கள் பகுத்தறிவையும் நம்புங்கள். இந்த உலகில் துன்பத்தில் அதிகமாக துயரப்படாதவனும் இன்பத்தில் அதிகமாக துள்ளி குதிக்காதவனுமே மகிழ்ச்சியாக இருக்கிறான். சுகம், துக்கம், அவமானம், வெற்றி, தோல்வி, வருதல், போதல், இழப்பு, லாபம் இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். இந்த நிலை எப்போதும் நீடித்தால் மனிதனின் இருப்பு மட்டுப்பட்டுவிடும். சமபாவனையுடன் இருப்பதே உண்மையான மகிழ்ச்சிக்கான திறவுகோல். எந்த சூழ்நிலையிலும் தன் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் ஒருவனே வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதீத சுகம் அகங்காரத்தை பிறப்பிக்கிறது, அதீத துக்கம் விரக்தியை பிறப்பிக்கிறது. இரண்டுமே மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையலாம். இங்கிருந்து புதிய இலக்கை நோக்கி புறப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் மட்டுமே. இன்னும் முழு புத்தகத்தையும் எழுத வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் பெயர். கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாம் எதிர்காலத்தை நோக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம், ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய வாய்ப்பு. உங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் அளவற்ற சாத்தியங்கள் மறைந்துள்ளன. அவற்றை அடையாளம் கண்டு அவற்றை நனவாக்க முயற்சி செய்யுங்கள். தைரியமுடைய தொடங்கினால் இதை நினைவில் கொள்ளுங்கள். உழைப்பின்றி சிம்மாசனம் கிடைப்பதில்லை. தங்களுக்குள் நெருப்பை வைத்திருப்பவர்களே இருளிலும் பாதையை உருவாக்கிக் கொள்கிறார்கள். விரக்தி உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நீங்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய தருணங்களை நினைத்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த அக்னி ஒவ்வொரு தடையையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். அந்த பொறியை மட்டும் அணைய விடாதீர்கள். சங்கல்பத்தின் சக்தியால் அடர்ந்த இருளிலும் உங்கள் பாதையை நீங்களே வகுத்துக் கொள்ள முடியும். யாருடைய நோக்கங்கள் வியர்வையால் எழுதப்படுகின்றனவோ அவர்களின் தலைவிதி வெற்றாக இருப்பதில்லை. மின்மினி பூச்சி கூட தனக்காக ஒளியை தானே உருவாக்கிக் கொள்கிறது. ஏனென்றால் அதற்கு இருட்டை கண்டு பயமில்லை, இருட்டை வெல்ல வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. உழைக்க பயப்படாதவர்களுக்கே அதிர்ஷ்டமும் துணை நிற்கும். உழைப்பின் வியர்வை சங்கல்பத்தின் மையுடன் கலக்கும்போது யாராலும் அழிக்க முடியாத ஒரு வெற்றி காதையை எழுதுகிறது. ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு சிறிய மின்மினி பூச்சி கூட தன்னம்பிக்கை இருந்தால் இருளை சவால் செய்ய முடியும். வழியில் எத்தனை முட்கள் இருந்தாலும் நான் நடந்து கொண்டே இருப்பேன். விழுவேன், எழுவேன். ஏனென்றால் நான் இலக்கை அடைவேன் அல்லது ஒரு நல்ல பயணியாகி விடுவேன். இந்த உணர்வே வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. உங்கள் நோக்கங்கள் வலுவாக இருந்தால் பாதையின் கடினங்கள் உங்களை தடுக்க முடியாது. ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இடரலும் ஒரு பாடம். இலக்கு கிடைக்காவிட்டாலும் பயணத்தின் அனுபவங்கள் உங்களை எத்தனையாக செழுமைப்படுத்தும். நீங்களே ஒரு உத்வேகமாக மாறிவிடுவீர்கள். உழைப்பின் பலன் தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயம் இனிமையாக இருக்கும். கர்மபூமியில் உழைக்க வேண்டியது அவசியம். அணைந்த விளக்கு கூட புயலில் எரிய முடியும். அந்த சிறிய நம்பிக்கை கூட மலைகளை அசைக்க முடியும். கர்மாவின் சித்தாந்தம் அட்டல். இன்று செய்த உழைப்பு வீண் போகாது. அதன் பலன் நிச்சயம் கிடைக்கும், சிறிது காலமானாலும் கூட. மனதில் நம்பிக்கையின் ஒரு சிறிய கிரண் கூட மிக பெரிய விரக்தியை தூர்க்க செய்யலாம். சாத்தியமற்றதாக தோன்றும் செயல்களையும் சாத்தியமாக்க முடியும். உழைப்பால்தான் வெற்றி எளிதாகிறது. கடினமாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே விதி வழிகளை திறக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருப்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. வெற்றியின் பாதை உழைப்பின் கற்களால் ஆனது. நீங்கள் உழைக்கும்போது அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் வந்துவிடும். ஏனென்றால் இயற்கையும் உழைப்பாளிக்கு உதவுகிறது.
சிந்தனையாலும் தைரியத்தாலும் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் உலகில் இல்லை. ஆனால் வருத்தம் என்னவென்றால் சிந்திப்பதை தவிர்க்க மனிதன் எல்லா வழிகளையும் கையாளுகிறான். ஏனென்றால் சிந்திப்பது எளிதல்ல, சிந்திக்க தைரியம் வேண்டும். மனித மூளை எல்லையற்ற திறன்களை கொண்டது. நாம் அமைதியான மனதுடன் ஒரு பிரச்சனையை சிந்தித்து தைரியத்துடன் அதை எதிர்கொண்டால் எந்த சவாலும் பெரியதல்ல. ஆனால் பெரும்பாலான மக்கள் சிந்தனையின் கடினமான பாதையை தவிர்த்து எளிமையான தற்காலிக தீர்வுகளை தேடுகிறார்கள். அவை பெரும்பாலும் அவர்களை இன்னும் பெரிய பிரச்சனைகளில் சிக்க வைத்து விடுகிறன. கடின உழைப்பு என்பது வெற்றிக்காக செலுத்த வேண்டிய விலை. நீங்கள் அந்த விலையை கொடுக்க தயாராக இருந்தால் எந்த கனவும் அதூராக இருக்காது. ஒவ்வொரு மதிப்புமிக்க பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. வெற்றி எனும் வைரத்தை பெற உழைப்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு எனும் விலையை கொடுக்க வேண்டியது அவசியம். நீங்கள் இந்த விலையை கொடுக்க உறுதியாக இருந்தால் எந்த இலக்கும் உங்களுக்கு எட்டாத தூரத்தில் இல்லை. நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது, சோர்வடைவது தடை செய்யப்பட்டுள்ளது, தோல்வியை ஒப்புக்கொள்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் பயணத்தின் இடையில் நின்றால் இலக்குகள் கிடைப்பதில்லை, பயணங்கள் பாதியிலேயே நின்று விடுகிறன. வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஓட்டம். நிற்பவன் பின்தங்கி விடுகிறான். சோர்வு இயல்பானது, ஆனால் அதை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். ஓய்வெடுங்கள், ஆனால் பயணத்தை கைவிடாதீர்கள். தோல்வியடையும் எண்ணத்தை கூட மனதில் கொண்டு வராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் தோற்கவில்லை. எங்கள் தைரியத்தின் பலத்தில் எங்கள் திறமையை உலகிற்கு முன்வைப்போம். யாரும் மேடை தராவிட்டாலும் நாங்கள் எங்கள் மேடையை நாங்களே உருவாக்கிக் கொள்வோம். உங்கள் திறமை உங்களுடையது, அதற்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் நீங்களே வாய்ப்புகளை உருவாக்குங்கள். தன்னம்பிக்கை மற்றும் உறுதியான இச்சாசக்தியால் உங்கள் அடையாளத்தை நீங்களே உருவாக்கலாம், உங்கள் உலகத்தை நிர்மாணிக்கலாம். சொந்த கனவுகளை நிறைவேற்ற கூட்டத்திடம் அனுமதி கேட்கப்படுவதில்லை. ஒரு கனவு மந்திரத்தால் நனவாவதில்லை, அதில் வியர்வை, பொறுமை மற்றும் இரவுகளின் நிசப்தம் அடங்கியுள்ளது. உங்கள் கனவுகள் உங்கள் அந்தராத்மாவின் அழைப்பு. அவற்றை நனவாக்க நீங்கள் யாருடைய அனுமதிக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. கனவுகளை நனவாக்க அயராத உழைப்பு, அசைக்க முடியாத பொறுமை மற்றும் ஏகாகிரதை தேவை. பல இரவுகள் விழித்திருந்து உலகின் பார்வைகளிலிருந்து விலகி உங்கள் இலக்கிற்காக நீங்கள் சாதனை செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. இருளை கண்டு பயப்படாதவர்கள் தானாக ஒளியாக மாறிவிடுகிறார்கள். தன்னம்பிக்கையே மிக பெரிய சக்தி. உங்கள் திறமைகளின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும்போது வெறிப்புற தடைகள் துச்சமாக தோன்றும். சவால்களையும் இருளையும் எதிர்கொள்ள பயப்படாதவன் தானே மற்றவர்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக பிரகாச ஸ்தம்பமாக மாறிவிடுகிறான். கண்ணாடி பொம்மைகளை பறக்க விடுபவர்களுக்கு தெரியாது, காற்றில் பறக்கும்போது முதலில் மென்மையான பொருட்களை உடைகின்றன. தைரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருங்கள், ஏனென்றால் நிற்காதவர்களே பாதைகளை கண்டறிகிறார்கள். இந்த உலகம் கடினமானது. இங்கே வலுவான நோக்கங்களுடையவர்கள் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். யாருடைய கனவுகளும் சங்கல்பங்களும் கண்ணாடியைப் போல மென்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் வாழ்க்கையின் முதல் இடரலிலேயே சிதறிவிடுகிறார்கள். உங்கள் தைரியத்தை இரும்பை போல வலுவாக உருவாக்குங்கள். தொடர்ந்து நடப்பவர்களுக்கு பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும். உலகம் தூங்கும்போது கனவு காண்பவர்கள் விழித்திருக்கிறார்கள். உலகம் சிரிக்கும்போது கனவு காண்பவர்கள் அழுகிறார்கள். உலகம் சோர்வடையும் போது கனவு காண்பவர்கள் முன்னேறுகிறார்கள். ஏனென்றால் கனவு காண்பதை விட கனவை உயிர்ப்புடன் வைத்திருப்பது முக்கியம். அசாதாரண வெற்றியை பெற அசாதாரண முயற்சிகள் செய்ய வேண்டும். சாதாரண மக்கள் ஓய்வெடுக்கும் போது இலக்கை நோக்கி அர்ப்பணிப்புடன் இருப்பவன் தன் வேலையில் ஈடுபட்டிருப்பான். அவன் கேலிகளை சகிக்க வேண்டும், தனிமையின் வலியை தாங்க வேண்டும், மேலும் தொடர்ந்து தன் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் எல்லா திருப்பங்களிலும் ஒவ்வொரு காயமும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வழியை காட்டுகிறது. வாழ்க்கையின் அனுபவங்களே நமது மிகப்பெரிய ஆசிரியர்கள். ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு இடரலும் நமக்கு ஏதேனும் ஒன்றை கற்றுத்தந்துவிட்டு செல்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வியடையும் போது எந்த பாதை தவறானது என்பதை கற்றுக்கொள்கிறோம். இதன் மூலம் நாம் சரியான பாதைக்கு இன்னும் அருகில் செல்கிறோம். ராஜாவாவதற்கு முன் சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். சாம்ராஜ்யத்தை உருவாக்க நேரம் எடுக்கும், பொறுமை எடுக்கும், கண்ணீர் எடுக்கும். ஆனால் சாம்ராஜ்யம் உருவாகும் போது ராஜாவும் நீங்கள்தான், கிரீடமும் உங்களுடையதுதான். பெரிய வெற்றிகள் ஒரே இரவில் கிடைப்பதில்லை. அவற்றின் பின்னால் பல ஆண்டுகால போராட்டம், தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு மறைந்துள்ளது. இந்த செயல்முறை கஷ்டதாயகமாக இருக்கலாம். இதற்கு நேரமும் பொறுமையும் அதிகமாக தேவைப்படும். ஆனால் உங்கள் முயற்சிகளால் உங்கள் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கொண்ட பிறகு அதன் உரிமையும் அதன் பெருமையும் உங்களுடையதுதான். இப்போது கோடுகள் மட்டுமே கிடைக்கின்றன,
வண்ணங்களை நாம் தான் நிரப்ப வேண்டும். உலகின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாது. கண்ணாடி பொம்மைகளை காற்றில் எரிய முடியாது. அதிர்ஷ்டமோ சூழ்நிலைகளோ நமக்கு ஒரு கட்டமைப்பை மட்டுமே வழங்க முடியும். வாழ்க்கையின் ரூபரேகவை கொடுக்க முடியும். ஆனால் அந்த வாழ்வில் வண்ணம் தீட்டுவது, அதை அர்த்தமுள்ளதாகவும் அழகாகவும் மாற்றுவது நமது சொந்த கடமை, நமது சொந்த கருமா. ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவது சாத்தியமில்லை. ஒவ்வொரு க்ஷணிக கவர்ச்சிக்கும் பின்னால் ஓடுவதும் புத்திசாலித்தனம் இல்லை. நாம் நமது முன்னுரிமைகளை புரிந்து கொண்டு நமது வளங்களை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும். உழைக்க பயப்படுபவர்கள் கனவுகளின் படகை கரை சேர்க்க முடியாது. இந்த உலகம் எளிதல்ல. இங்கே ஒவ்வொரு கனவும் வியர்வையின் விலையை கேட்கிறது. உழைப்பிலிருந்து விலகி ஓடுபவர்கள் ஒருபோதும் தங்கள் இலக்குகளை அடைய முடியாது. கனவு காண்பது எளிது, ஆனால் அதை நனவாக்குவது கடினம். இந்த கடினமான பாதையில் நடக்க உங்கள் ஆராமத்தையும் உங்கள் சுக வசதிகளையும் தியாகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்ற நீங்கள் உழைப்பின் விலையை கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லா நிலையிலும் நிம்மதியாக காணப்படும் கனவுகளை நிறைவேற்ற பல இரவுகள் விழித்திருந்து உழைக்க வேண்டும். மனம் தளர்ந்து உங்கள் நோக்கங்களை மாற்றாதீர்கள். ஏனென்றால் ஒருவேளை உங்கள் விதி நாளையே மாறிவிடலாம். பெரிய கனவுகளை காண்பவர்கள் பெரிய தியாகங்களை செய்ய வேண்டும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது தூக்கமும் ஓய்வும் கவனமாகி விடுகின்றன. விரக்தியின் க்ஷணங்களிலும் உங்கள் சங்கல்பத்தை கைவிடாதீர்கள். யாருக்கு தெரியும், வெற்றி உங்களிடமிருந்து ஒரே ஒரு அடி தூரத்தில் இருக்கலாம். உங்கள் அடுத்த முயற்சியே உங்களுக்கு விஜயத்தை தரலாம். நிற்காதீர்கள். மக்கள் சிரித்தாலும் சரி, மக்கள் தடுத்தாலும் சரி, பாதைகள் சுன்சானமாகி விட்டாலும் சரி. ஏனென்றால் உங்கள் நேரம் வரும்போது மக்கள் சொல்வார்கள், அவன் செய்து காட்டிவிட்டான். விமர்சனங்களையும் தடைகளையும் கண்டு பயந்து உங்கள் அடிகளை பின்வாங்காதீர்கள். உங்கள் கவனம் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு இன்று உங்களை கேலி செய்யும் அதே நபர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் கதையை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். எல்லா நிலையிலும் வழியிலுள்ள கற்களுடன் போராடிக்கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் இலக்குகள் பூக்களால் அல்ல, முட்களால் ஆன பாதைகள் வழியாகவே செல்கின்றன. கனவுகள் பல, பாதைகள் பல, ஆனால் அதை நிறைவேற்றுபவர்கள் குறைவு. நிறைவேற்றுபவர்களுக்கும் இலக்கு எளிதாக கிடைப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒவ்வொரு அவமானத்தையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. வெற்றியின் பாதை ஒருபோதும் சுகமமாக இருப்பதில்லை. அதில் பல தடைகள், பல முட்கள் வருகின்றன. இந்த தடைகளுடன் போராடிக்கொண்டேதான் முன்னேற முடியும். பலர் கனவு காண்கிறார்கள், ஆனால் கிழவரே அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தையும் திருடத்தையும் காட்டுகிறார்கள். இந்த தைரியத்தை காட்டுபவர்களும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. நிற்காதீர்கள். மக்கள் சிரித்தாலும் சரி, மக்கள் தடுத்தாலும் சரி, பாதைகள் சுன்சானமாகிவிட்டாலும் சரி. ஏனென்றால் உங்கள் நேரம் வரும்போது மக்கள் சொல்வார்கள், அவன் செய்து காட்டிவிட்டான். விமர்சனங்களையும் தடைகளையும் கண்டு பயந்து உங்கள் அடிகளை பின்வாங்காதீர்கள். உங்கள் கவனம் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு இன்று உங்களை கேலி செய்யும் அதே நபர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் கதையை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். வழியிலுள்ள கற்களுடன் போராடிக்கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் இலக்குகள் பூக்களால் அல்ல, முட்களாலான பாதைகள் வழியாகவே செல்கின்றன. கனவுகள் பல, பாதைகள் பல, ஆனால் அதை நிறைவேற்றுபவர்கள் குறைவு. நிறைவேற்றுபவர்களுக்கும் இலக்கு எளிதாக கிடைப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒவ்வொரு அவமானத்தையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. வெற்றியின் பாதை ஒருபோதும் சுகமமாக இருப்பதில்லை. அதில் பல தடைகள், பல முட்கள் வருகின்றன. இந்த தடைகளுடன் போராடிக்கொண்டேதான் முன்னேற முடியும். பலர் கனவு காண்கிறார்கள், ஆனால் கிழவரே ஒரு நாள் காலை நேரம். மென்மையான வெயில் நதியின் அலைகளில் உறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு குரு தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நதிக்கரைக்கு வந்தார். எல்லா சீடர்களும் மனதில் உற்சாகத்துடன் இருந்தார்கள். இன்று குருவுடன் குளிக்கும் ஆனந்தம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். நதியின் சலசலப்பு, பறவைகளின் இனிய ஒலி, காலை நேரத்தின் சீதள காற்று சூழலை மிகவும் மனோகரமாக மாற்றியிருந்தது. சீடர்களின் இதயத்தில் உற்சாகமும் ஆர்வமும் ஒருங்கே இருந்தன. ஆனால் விதியின் நோக்கங்கள் வேறுவிதமாக இருந்தன. குரு நதிக்கரையில் சென்று அமைதியாக அமர்ந்தார். எல்லா சீடர்களும் தங்கள் குருவின் மரியாதையாக அங்கேயே அமைதியாக அமர்ந்தனர். அவர்கள் குருவின் அடுத்த கட்டளைக்காக காத்திருந்தனர். நேரம் சென்றது. சூரியன் மேலே ஏறியது. பின்னர் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. நதி தன் இயல்பில் ஓடிக்கொண்டிருந்தது. காலம் தன் போக்கில் செல்வது போல, யாருக்காகவும் காத்திருக்காமல். குருவின் கண்கள் தொடர்ந்து நதியின் மீதே நிலைத்திருந்தன. அதில் ஏதோ ரகசியத்தை தேடுவது போல, ஏதோ பதிலை தேடுவது போல. அவரது முகத்தில் ஆழ்ந்த சிந்தனையின் பாவங்கள் இருந்தன. மெல்ல மெல்ல சீடர்களின் முகங்களில் பேச்சேனி தோன்றியது.
காலையிலிருந்து மாலையாகிவிட்டது. ஆனால் குரு நதியில் இறங்கவும் இல்லை, எந்த சங்கேதமும் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் கேள்விகளால் சூழப்பட்டான். குரு என்ன யோசிக்கிறார்? நாம் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? இன்று குளியல் இல்லையா? இப்படி பல கேள்விகள் அவர்கள் மனதில் எழுந்தன. ஆனால் யாரிடமும் குருவிடம் கேள்வி கேட்க தைரியமில்லை. குருவின் மீதுள்ள அபார ஸ்ரத்தாவும் அவரது கம்பீரமான மௌனமும் அவர்களையும் மௌனமாக இருக்க வைத்தது. சில நேரங்களில் வாழ்க்கையிலும் நாம் இப்படித்தான் அமைதியாக இருந்து விடுகிறோம், குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் கூட. ஆனால் மௌனமும் ஒரு கல்வி, பொறுமையும் ஒரு தவம். இறுதியில் ஒரு சீடனின் பொறுமை உடைந்தது. அவன் எழுந்து மிகுந்த அன்புடன் குருவிடம் சென்று பணிந்து கேட்டான், குருவே, நாம் எப்போது நதியில் இறங்குவோம்? நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? அவனது குரலில் பணிவும் ஆர்வமும் கலந்திருந்தன. அவனால் மேலும் காத்திருக்க முடியவில்லை. குரு மெதுவாக அவனை பார்த்தார், புன்னகைத்துவிட்டு சொன்னார், இந்த நதியின் ஓட்டம் நிற்கும்போது நாம் இதில் இறங்குவோம். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு சீடர்கள் ஸ்தப்தமாகி போனார்கள். அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஏதோ ஒரு ரகசியம் காற்றில் தைருந்து விட்டது போல. பலர் மனதில் நினைக்கத் தொடங்கினார்கள், நதியின் ஓட்டம்தோ ஒருபோதும் நிற்காது. அப்படியானால் நாம் ஒருபோதும் இறங்க முடியாதா? இது என்ன ஒரு சாத்தியமற்ற பதில். அவர்கள் மனதில் நிராசையும் குழப்பமும் ஏற்பட்டன. சந்தேகத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் இடையில் இன்னொரு சீடன் தைரியம் செய்து கேட்டான், குருவே, ஆனால் அது எப்படி சாத்தியம்? நதியின் ஓட்டம்தோ எப்போதும் செல்லவே தாக்கியிருக்கும். அவனது குரலில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது. அவனுக்கு குருவின் பேச்சின் மர்மம் புரியவில்லை. குரு மீண்டும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஆழ்ந்த பதிலை கொடுத்தார், இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சத்தியம். இந்த ஓடும் நதிதான் வாழ்க்கை. இந்த ஓட்டம்தான் காலம். காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை. உனக்காகவும் இல்லை, எனக்காகவும் இல்லை, வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த நதி ஓடிக்கொண்டிருப்பது போல வாழ்க்கையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், ஓடும் நதியுடன் நீ முன்னுக்கு செல்ல விரும்புகிறாயா, அல்லது கரையில் அமர்ந்து அது நிற்பதற்காக காத்திருக்க விரும்புகிறாயா? அவரது வார்த்தைகள் சீடர்களின் இதயத்தை ஆழமாக தொட்டன. காத்திருப்பது ஒருபோதும் பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வாழ்க்கையின் ஓட்டத்துடன் செல்வதே புத்திசாலித்தனம். ஏனென்றால் நிற்பவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள், நடப்பவர்களே முன்னேறுகிறார்கள், அவர்களே சரித்திரம் படைக்கிறார்கள். குரு ஒரு சாதாரண காட்சியின் மூலம் வாழ்க்கையின் இவ்வளவு கூட ரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டார். குருவின் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவர் மேலும் சொன்னார், வாழ்க்கையின் இந்த நதி வெள்ளம் கொண்டு வரும்போது பயந்து கரைக்கு ஓடாதீர்கள். வறட்சி வரும்போது தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள். பாதைகள் உடையும் போது உங்கள் படகை நீங்களே உருவாக்குங்கள். ஏனென்றால் ஓட்டத்தை நிறுத்த முயற்சிப்பது முட்டாள்தனம். ஓட்டத்துடன் புதிய திசையை கண்டுபிடிப்பதே சரியான வழி. அவரது இந்த வார்த்தைகள் சீடர்களின் இதயத்தை ஆழமாக தொட்டன. காத்திருப்பது ஒருபோதும் பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வாழ்க்கையின் ஓட்டத்துடன் செல்வதே புத்திசாலித்தனம். ஏனென்றால் நிற்பவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள், நடப்பவர்களே முன்னேறுகிறார்கள், அவர்களே சரித்திரம் படைக்கிறார்கள். குரு ஒரு சாதாரண காட்சியின் மூலம் வாழ்க்கையின் இவ்வளவு கூட ரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டார். குருவின் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவர் மேலும் சொன்னார், வாழ்க்கையின் இந்த நதி வெள்ளம் கொண்டு வரும்போது பயந்து கரைக்கு ஓடாதீர்கள். வறட்சி வரும்போது தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள். பாதைகள் உடையும் போது உங்கள் படகை நீங்களே உருவாக்குங்கள். ஏனென்றால் ஓட்டத்தை நிறுத்த முயற்சிப்பது முட்டாள்தனம். ஓட்டத்துடன் புதிய திசையை கண்டுபிடிப்பதே சரியான வழி. அவரது இந்த வார்த்தைகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் எதிர்கொள்வதற்கான மந்திரமாக இருந்தன. சூழ்நிலைகள் எவ்வளவு பிரதிகூலமாக இருந்தாலும் நாம் அவற்றுடன் போராட வேண்டும், அவற்றிலிருந்து ஓடக்கூடாது என்று அவர் கற்பித்தார். அவரது குரல் மெதுவாக இருந்தது, ஆனால் வார்த்தைகள் மின்னலை போல இதயங்களில் இறங்கின. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எல்லோருக்கும் நேரம் கிடைக்கிறது, ஆனால் நேரத்தை மாற்றிக்கொள்ள வாழ்க்கை மீண்டும் கிடைப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், காலம் நல்லதோ கெட்டதோ நிச்சயம் மாறும். ஒவ்வொரு கெட்ட காலமும் நிரந்தரமாக வருவதில்லை. இரவுக்கு பிறகு சூரியன் உதிப்பது நிச்சயம் என்பதைப் போல இன்று இருட்டாக இருந்தால் சூரியன் ஒருபோதும் உதிக்காது என்று அர்த்தமில்லை. தைரியத்துடன், பொறுமையுடன், நம்பிக்கையுடன் இந்த நதியுடன் சென்று கொண்டே இருங்கள். குரு சிறிது நேரம் நிறுத்தினார். பின்னர் சொன்னார், நீங்கள் பயந்து உட்கார்ந்து விட்டால் காலம் உங்களை பின்தள்ளிவிடும். ஆனால் நீங்கள் ஓட்டத்துடன் நீந்திக் கொண்டிருந்தால் ஒரு நாள் இந்த நதி உங்களை கனவுகள் நனவாகும் இடத்திற்கும் சோர்வு வெற்றியாக மாறும் இடத்திற்கும் அழைத்துச் செல்லும். அவர் சீடர்களுக்கு விடாமுயற்சியின் மற்றும் தைரியத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். முயற்சி செய்பவர்களுக்கே அதிர்ஷ்டம் துணை நிற்கும். ஓட்டத்திற்கு எதிராகவும் நீந்தும் தைரியம் கொண்டவர்களுக்கே.
பின்னர் அவர் தூரத்து ஆகாயத்தை பார்த்து ஒரு ஆழ்ந்த விஷயத்தை சொன்னார். நினைவில் கொள்ளுங்கள், மோசமான காலத்திலும் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. கேள்வி என்னவென்றால் காலம் எப்படி இருக்கிறது என்பதல்ல, கேள்வி என்னவென்றால் நீங்கள் காலத்துடன் எப்படி செல்கிறீர்கள் என்பதுதான். இந்த இறுதி வாக்கியம் சீடர்களின் மனதில் பதிந்துவிட்டது. சூழ்நிலைகளை குறை கூறுவதற்கு பதிலாக நமது பிரதிக்கிரியைக்கும் நமது முயற்சிகளுக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சீடர்கள் மந்திரமுக்தமாகி போனார்கள். அவர்கள் ஆத்மா வரைக்கும் ஏதோ அசைந்துவிட்டது. இப்போது அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், நதி நிற்பதற்காக காத்திருப்பது முட்டாள்தனம் என்று. அவர்கள் இந்த ஓடும் நதியில் இறங்கி கற்றுக்கொள்ள வேண்டும், போராட வேண்டும், ஓட வேண்டும், வளர வேண்டும். வாழ்க்கை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும், நதியின் அலைகளைப் போல. சில சமயம் அமைதியாக, சில சமயம் உக்கிரமாக, சில சமயம் இனிமையாக, சில சமயம் பயங்கரமாக. ஆனால் ஓட்டத்தில்தான் வாழ்க்கை இருக்கிறது, போராட்டத்தில்தான் அழகு இருக்கிறது. ஓட்டத்திற்கு பயந்து கரையில் அமர்பவர்கள் வாழ்ந்தும் இறந்தவர்கள். பயத்தை கிழித்து கொண்டு ஓடுபவர்களே உண்மையான பயணிகள், உண்மையான வெற்றியாளர்கள். இருளிலும் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை காணக்கூடியவர்களே துன்பங்களிலும் வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும். வாழ்க்கையின் சாராம்சம் புயல் ஓயும் வரை காத்திருப்பதில் இல்லை, புயலிலும் படகை செலுத்தும் தைரியத்தில் இருக்கிறது. ஒருமுறை யோசித்து பாருங்கள், நதி வெறும் அலைகளை பார்த்து நின்றுவிட்டால் அது கடலை சென்றடைய முடியுமா? இல்லை, அது ஜானே அலைகள் வந்து போகும். ஆனால் அதன் இலக்கு நிலையானது, அதன் ஆன்மா ஓட்டத்தில் இருக்கிறது. அதே போல சுகமும் துக்கமும் இந்த வாழ்க்கை எனும் நதியின் தற்காலிக அலைகள். அவை ஒவ்வொரு கணமும் உருவாகின்றன, அழிகின்றன, உடைகின்றன, மீண்டும் உருவாகின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அலை அல்ல, நீங்கள் அந்த நதியின் நீர். அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு வலியிலும், ஒவ்வொரு புன்னகையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து இடைவிடாமல் உறுதியாக. வாழ்க்கையில் கெட்ட காலத்தின் புயல் வீசும்போது, சாருவோர் இருள் சூழ்ந்து கொள்ளும்போது, நம்பிக்கைகள் தடுமாறத் தொடங்கும்போது பயப்படாதீர்கள். ஏனென்றால் கெட்ட காலத்திற்கும் ஒரு கெட்ட காலம் வரும். அதுவும் உடையும் சிதறும் விடியலின் முதல் கிரண் அடர்ந்த இருளை கிழிப்பது போல. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒரு கட்டத்தில் நல்ல மற்றும் கெட்ட காலத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது சாஸ்வத விதி, இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் ஃபர்க் என்னவென்றால், சிலர் அந்த புயலின் நடுவே படகை செலுத்துகிறார்கள், சிலர் கரையில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். கஷ்டங்களும் நதியின் அலைகளை போன்றவை, வருகின்றன, சென்று விடுகின்றன. இதுவும் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்பவனே உண்மையான அர்த்தத்தில் வாழக் கற்றுக்கொள்கிறான். தண்ணீரை போல ஓடுபவன், நிற்காதவன், அவனே புதிய பாதைகளை உருவாக்குகிறான், பாறைகளையும் வெட்டுகிறான், பாதைகளையும் செதுக்குகிறான். பொறுமை இந்த வாழ்க்கை கடலில் உங்கள் மிகப்பெரிய கப்பல். பொறுமையின் பலன் இனிமையானது. இந்த பழமொழி ஒருவன் உண்மையிலேயே பொறுமை எனும் விதையை நீரூற்றி வளர்க்கும் போதுதான் உண்மையாகிறது. பொறுமை என்பது மஜ்பூரி அல்ல, அது நம்பிக்கை, தன் மீது, தன் பாதையின் மீது, தன் விதியின் மீது. ஆனால் பொறுமையாக இருப்பது எளிதா? பில்குல் இல்லை. பொறுமையாக இருப்பது என்றால் இருளில் நடந்து கொண்டே இருப்பது, பாதை எங்கே முடியும் என்று பார்க்காமல். பொறுமையாக இருப்பது என்றால் கொளுத்தும் பாலைவனத்தில் எங்காவது நிச்சயம் தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஹெஜ்ஜையாக்குவது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நிஜம் என்னவென்றால் வாழ்க்கையில் எதுவும் எளிதல்ல. ஒவ்வொரு எளிதான விஷயமும் முன்பு கடினமாக இருந்தது. ஒவ்வொரு பிரகாசிக்கும் இலக்கின் பின்னாலும் எண்ணற்ற இருண்ட இரவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சிரிக்கும் முகமும் ஒரு போராட்டத்தின் கதையை மறைத்து வைத்துள்ளது. நேரமும் சூழ்நிலைகளும் ஸ்திரமாக இருப்பதில்லை. நதியின் ஓட்டம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை போல. சில சமயம் வேகமாக, சில சமயம் மெதுவாக, சில சமயம் பீகரமாக, சில சமயம் அமைதியாக. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். வாழ்க்கை எளிதாக இருக்கும்போது முடிவு எடுப்பது எளிதாக தோன்றும். ஆனால் சூழ்நிலை பிரதிகூலமாக இருக்கும்போது, எல்லாம் கையிலிருந்து நடுவுவது போல தோன்றும்போது, நம்பிக்கைகள் சிதறுவது போல தோன்றும்போது, அப்போதுதான் உண்மையான குணம், உண்மையான வலிமை, உண்மையான பொறுமை சோதிக்கப்படுகிறது. நல்ல நேரத்தில் யார் வேண்டுமானாலும் சிரிக்கலாம். ஆனால் கெட்ட நேரத்திலும் தன் தைரியத்தை இறக்க விடாதவனே உண்மையான வெற்றியாளன். நினைவில் கொள்ளுங்கள், கெட்ட காலம் எல்லோருடைய வாழ்விலும் வரும். ஆனால் சிலர் அதில் உடைந்து போகிறார்கள், சிலர் அதில் செதுக்கப்படுகிறார்கள். நெருப்பு தங்கத்தை வாட்டி அதை சுத்தமாக்குவது போல கஷ்டங்கள் மனிதனுக்கு அவனது உண்மையான பிரகாசத்தை கொடுக்கின்றன. விபரீத சூழ்நிலைகளிலும் தங்கள் எண்ணங்களின், தங்கள் நோக்கங்களின் தீப்பந்தத்தை ஏந்திச் செல்பவர்களே காலத்தின் மகாசாகரத்தை கடக்கிறார்கள்.
சாதகமற்ற சூழ்நிலைகளில் பொறுமையே எல்லா பூட்டுகளையும் திறக்கும் சாவி. ஏனென்றால் சங்கடம் வரும்போது முதலில் மனதில் பதற்றம் பிறக்கிறது, சிந்தனை மங்கலாகிறது, நம்பிக்கைகள் பலவீனமடைகின்றன, முடிவு எடுக்கும் திறன் தடுமாறுகிறது. பொறுமை இல்லாதவர்கள் சிறிய புயலிலேயே தங்கள் வழியை இழந்து விடுகிறார்கள். ஆனால் பொறுமையாக இருப்பவர்கள் புயல்களிலும் நட்சத்திரங்களை கண்டறிகிறார்கள். மனம் சஞ்சலப்படும்போது, இதயம் தோல்வியை ஒப்புக்கொள்ளச் சொல்லும்போது ஒரு க்ஷணம் நின்று நதியின் ஓட்டத்தை பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நதி நிற்காதது போல நீங்களும் நிற்கக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நடக்கக்கூடாதது ஒருபோதும் நடக்காது. யாருடைய மனதில் இந்த எண்ணம் உறுதியாக இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. ஹே அர்ஜுனா, நீ இந்த உலகில் தனியாக வந்தாய், தனியாகவே செல்வாய். உண்மையில் இங்கே உனக்கென்று யாருமில்லை, உனது செயல்களையும் பரமாத்மாவையும் தவிர. உலகியல் உறவுகள் தற்காலிகமானவை, ஆனால் ஆன்மாவின் பரமாத்மாவுடனான உறவு சாஸ்வதமானது. அன்பு இந்த உலகில் இருக்கிறது, அதுதான் வேர், அதிலிருந்தே உலகம் உருவானது. சுயநலமற்ற அன்பே இறைவனை அடையும் வழி. உறவுகளில் நியமிதமான இடைவெளிகள் உறவுகளை இணைக்கின்றன, அநியமிதமான இடைவெளிகள் உறவுகளை உடைக்கின்றன. இதன் பொருள், உறவுகளில் ஒரு ஆரோக்கியமான சமநிலை அவசியம். அதீத நெருக்கம் சில சமயம் மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம், அதீத தூரம் பிரிவினையை ஏற்படுத்தும். புரிந்தலாலும் உரையாடலாலுமே உறவுகள் வலுப்பெறுகின்றன. மனிதன் தன் நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டவன். அவன் எதை நம்புகிறானோ அதுவாகவே ஆகிறான். நீ சபலமாக முடியும் என்று நம்பினால் நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நம்பினால் நீ பலவீனமானவனாகவே இருப்பாய். உன் நம்பிக்கை உன் வாஸ்தவிகத்தை உருவாக்குகிறது. இரும்பு குளிர்ந்த நிலையில் வலுவாக இருக்கிறது, ஆனால் சூடாகும்போது அதை எந்த வடிவத்திலும் வடிக்கலாம். அதுபோலவே மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும்போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அது உணர்ச்சிகளின் வெப்பத்தால் உருகும்போது அதை சரியான திசையில் திருப்புவதும் வடிப்பதும் அவசியம். இல்லையென்றால் அது விக்ருதமாகவும் ஆகிவிடும். இந்த 7 குணங்கள் உங்களை எந்த விபத்தையும் எதிர்கொள்ள உதவும். உங்கள் அறிவு, உங்கள் பணிவு, உங்கள் புத்திசாலித்தனம், உங்களுக்குள் இருக்கும் தைரியம், உங்கள் நல்ல செயல்கள், உண்மையை பேசும் பழக்கம் மற்றும் இறைவனிடம் நம்பிக்கை. இந்த குணங்கள் உங்கள் கவசமும் ஆயுதமும் ஆகும். அறிவு உங்களுக்கு வழிகாட்டுகிறது, பணிவு உங்களை கற்றுக்கொள்ள தூண்டுகிறது, புத்திசாலித்தனம் சரியான முடிவெடுக்க உதவுகிறது, தைரியம் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்கிறது, நல்ல செயல்கள் உங்கள் புண்ணியத்தை சேகரிக்கின்றன, சத்தியம் உங்களை நிர்பயனாக்குகிறது, இறைவனிடம் நம்பிக்கை உங்களை ஒருபோதும் தனியாக விடாது. வாழ்க்கையில் சில துக்கங்கள் நம்மை வாழ விடுவதில்லை, சில கடமைகள் நம்மை சாக விடுவதில்லை. இது வாழ்க்கையும் துவந்துவம். சில சமயம் வேதனை அத்தனை ஆழமாக இருக்கிறது, கண்டு வாழ்க்கை நிரர்த்தமாக தோன்றுகிறது. ஆனாம் நமது பொறுப்புகள், நமது கடமைகள் அந்த வேதனையிலிருந்து மேலே எழுந்து செயல்பட பிரேரணை அளிக்கின்றன. நீங்கள் எத்தனை நல்ல செயல்கள் செய்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருமுறை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பாராட்டு சுடுகாட்டில்தான் கிடைக்கும். மன்னிப்பு ஒரு மகான் குணம். மற்றவர்களை மன்னிக்கும் முன்பு நாம் நம்மையே தெளிவாகவும் முக்தமாகவும் உணர்கிறோம். மனதில் துவேஷமும் கசப்பும் வைத்திருந்தால் நமது சொந்த அமைதி பங்கமாகிறது. வாழ்க்கையில் பாதி துக்கங்கள் நாம் வாழ்க்கையிலிருந்து பெரிய எதிர்பார்ப்புகளை வைப்பதால் தான் உண்டாகின்றன. இந்த எதிர்பார்ப்புகளை விட்டுவிடுங்கள். வாழ்க்கையில் சுகமே ஒரு சுகம் என்பதை பாருங்கள். அபேக்ஷாகளே துக்கங்களின் மூல காரணம். நாம் மற்றவர்களிடமிருந்தோ அல்லது சூழ்நிலைகளிலிருந்தோ அதீதமாக அபேட்சை வைக்கும்போது, அவை பூர்த்தியாகாதபோது நமக்கு துக்கம் ஏற்படுகிறது. நாம் பற்றற்ற பாவத்துடன் கர்மம் செய்து பலனை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மனிதன் ஸ்வயம் அர்ஜுனனாக வேண்டும். தன் மனம் எனும் கிருஷ்ணனை சாரதியாக வைத்து வாழ்க்கையின் மகாபாரதத்தை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய குருக்ஷேத்திரம். அங்கே நாம் நமது உள்முரண்பாடுகள், நமது பலவீனங்கள் மற்றும் வெளிப்புற சவால்களுடன் போராட வேண்டும். நாம் நமது புத்தியையும் விவேகத்தையும் கிருஷ்ணனை போன்றது நமது வழிகாட்டியாக மாற்றிக்கொண்டால் இந்த வாழ்க்கை சங்கிராமத்தில் நாம் விஜயியாகலாம். பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் செய்பவனே தன் வாழ்க்கையை சபலமாக்கிறான். இது கீதையின் சாரம். நாம் கர்மத்தை கடமையாக நினைத்து செய்யும்போது, அதன் பலனில் பற்று வைக்காமல் இருக்கும்போது நாம் மன அழுத்தத்திலிருந்தும் விரக்தியிலிருந்தும் முக்தமாகிறோம். வெற்றி, தோல்வி ஆகிய இரு நிலைகளிலும் நாம் சமபாவனை வைத்திருக்க முடியும். வாழ்க்கையில் அகங்காரமும் அவசியம். நாம் அதிகாரம், குணம் மற்றும் மரியாதை பற்றி பேசும்போது
இங்கே அகங்காரம் என்பதன் பொருள் தன் கௌரவம் அல்லது சுவாபிமானம். தனது உரிமைகள் குறித்து விழிப்புடன் இருப்பது, தனது குணத்தின் தூய்மையை பேணுவது, தனது மரியாதையை காப்பது ஒவ்வொரு வியக்தியின் கடமையாகும். இது எதிர்மறை அகங்காரம் அல்ல, நேர்மறை ஆத்மமூல்யத்தின் பாவனை. மனிதனின் ஆகாரம் சாத்விகமாகவும் சமச்சீராகவும் இருக்க வேண்டும். அன்னத்தைப் போல மனம், உணவு நமது எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் ஆழமான பிரபாவம் செலுத்துகிறது. சாத்விக ஆகாரம் மனதை அமைதியாக, தூய்மையாக மற்றும் ஏகாகிரமாக வைக்கிறது. ஜப்கி தாமசிக ஆகாரம் உத்தேஜனையையும் சோம்பலையும் பிறப்பிக்கிறது. பெற்றோர் நமக்கு ஜன்ம கொடுக்கிறார்கள். அவர்களே நம்மை விட்டுவிட்டால் மற்றவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பது? யாராவது உங்களை விட்டுவிட்டால் கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். உலகியல் உறவுகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவற்றில் மாற்றமும் வியோகமும் சாத்தியம். ஆனால் பரமாத்மாவின் துணை சாஸ்வதமானது. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடன் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவர் என் மீது நம்பிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் அவரை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள். அதனால்தான் தான் தனியாக இருப்பதாக நினைத்து துக்கப்படுபவன் தனிமையை கண்டு பயப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. கடவுளின் அன்பும் அவரது அருளும் அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறது. நாம் அவரை அடையாளம் கண்டாலும் காணாவிட்டாலும். அவரது புகலிடத்தை நாடுபவர்கள் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். ஸ்வல்ப பொறுமையாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், தங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்பவர்களும் முஷ்கிலான நேரத்தில் பொறுமையாக இருப்பவர்களும் எல்லா முஷ்கிலையும் எளிதாக கடந்து விடுகிறார்கள். ஆனால் முஷ்கிலைகளைக் கண்டு பயப்படுபவர்களின் முஷ்கிலைகள் இன்னும் அதிகமாகின்றன. முஷ்கிலான நேரத்தில் தங்கள் தைரியத்தை கட்டுப்படுத்துபவர்கள் மிகப்பெரிய முஷ்கிலையும் எளிதாக கடந்து விடுகிறார்கள். ஆத்ம சம்யமமும் பொறுமையும் கஷ்டங்களை வெல்வதற்கான அச்சூக் ஆயுதங்கள். வாழ்க்கையில் எந்த தவறும் அதுதான், எதிலிருந்து நாம் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையோ. ஒவ்வொரு அனுபவமும் அது சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நமக்கு ஏதேனும் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நாம் நமது தவறுகளிலிருந்து பாடம் கற்காமல் அவற்றை மீண்டும் செய்தால் நாம் முன்னேற முடியாது. இன்று நீங்கள் செய்யும் எந்த வேலையின் பலனும் உங்களுக்கு நாளை கிடைக்கும். இன்று உங்களிடம் இருக்கும் எதுவும் நாளை உங்கள் ஆதாரமாக மாறும். தற்போதைய செயல்களே எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இன்று விதைத்த விதையே நாளை பழம் தரும். எனவே உங்கள் தற்போதைய க்ஷணங்களை சரியாக பயன்படுத்துங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், யார் பக்திபாவத்துடன் என்னை பக்தி செய்கிறானோ அவனுக்கு இல்லாத பொருளை நான் கொடுக்கிறேன், அவனிடம் இருப்பதையும் நான் பாதுகாக்கிறேன். இது யோகக்ஷேமம் வஹாம்யஹம் என்பதன் உறுதிமொழி. உண்மையான பக்தனின் தேவைகளை கடவுளே கவனித்துக் கொள்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சார்த்தகமாகிவிட்டது. கண்ணன் கூறுகிறார், வாழ்க்கையில் ஒரு மௌக்கா கிடைத்தால் யாருக்காவது சாரதியாக இருங்கள். இது ஸ்வயமனம் அல்ல. தர்மம் நிறைந்த இதயம் தர்மத்தின் ஆலோசனையை கொடுக்கும். அதர்மம் நிறைந்த இதயம் அதர்மத்தின் ஆலோசனையை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது, அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவது, இது மானவ தர்மத்தின் ஒரு முக்கிய அங்கம். நமது அந்தக்கரணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நமது பிரவிற்த்தி இருக்கும். மனிதன் இறைவனை நம்பாததால் துக்கியாக இல்லை. மனிதன் இறைவனின் பேச்சை கேட்காததால் துக்கியாக இருக்கிறான். கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது, அவரால் சொல்லப்பட்ட தர்மம் மற்றும் நீதிகாவின் பாதையில் நடப்பதும் அவசியம். அவரது கட்டளைகளை பாலன் செய்யாததே நமது துக்கங்களுக்கு காரணம். நேரம் வரும்போது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும். நேரத்திற்கு முன் ஆசைப்படுவதே துக்கத்திற்கு காரணம். பொறுமையாக இருங்கள். உங்கள் செயல்களை செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு பொருளும் அதன் நியத நேரத்தில் கிடைக்கும் என்பது இயற்கையின் விதி. அதீரமும் அத்திருப்த இச்சைகளுமே அசாந்திக்கும் துக்கத்திற்கும் வழிவகுக்கின்றன. விதியை நம்பியிருப்பவர்கள் முட்டாள்கள். இந்த உலகில் விதியையும் நேரத்தையும் விட மேலாக நிறைய இருக்கிறது. இது முன்னரும் யாருக்கும் கிடைக்கவில்லை, பின்னரும் கிடைக்காது. செயலின் சக்தி விதியை விட பெரியது. முயற்சியால் மனிதன் தன் விதியை தானே எழுதலாம். விதியை மட்டும் நம்பி செயலற்றிருப்பது முட்டாள்தனம். வாழ்க்கையில் பேச்சை கட்டுப்படுத்துவது கட்டாயம். ஏனென்றால் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் ஆறாது. கடு வாக்குகள் வாழ்முனையை விட ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். எனவே பேசுவதற்கு முன் சிந்திப்பது மிகவும் அவசியம். இனிமையான மற்றும் சம்யமித்த பேச்சு உறவுகளை இணைக்கிறது, ஜப்கி கடு பேச்சு அவற்றை உடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், தர்மத்திற்காக போராட கற்றுக்கொள், அதர்மிகளின் எதிரியாக மாற கற்றுக்கொள். மேலும் உன் சொந்தங்களுக்காக போராடவும் கற்றுக்கொள், தியாகம் செய்ய கற்றுக்கொள்.
நியாயத்தையும் சத்தியத்தையும் காக்க போராடுவது, அநியாயத்தை எதிர்ப்பது, தன் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பிற்காக உறுதியாக இருப்பது அவசியம். சில சமயம் உயர் ஆதர்சங்களுக்காக தியாகம் செய்யவும் நேரிடும். சத்தியம் எப்போதும் தண்ணீரில் உள்ள எண்ணெய் துளி போன்றது. இதன் மீது எவ்வளவு பொய் போட்டாலும் இது எப்போதும் மேலேயே மிதக்கும். சத்தியத்தை சிறிது காலத்திற்கு மறைக்கலாம், ஆனால் அதை அழிக்க முடியாது. இறுதியில் சத்தியமே வெல்லும். மற்றவர்களின் ரகசியங்களை உங்களிடம் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதீர்கள். இன்று இன்னொருவரின் கோப்பிய விஷயங்களை உங்களிடம் சொல்பவன் நாளை உங்கள் விஷயங்களை இங்கொருவரிடம் சொல்வான். அப்படிப்பட்டவன் நம்பிக்கைக்கு அருகனல்ல. புத்தி எல்லோரிடமும் இருக்கிறது. அவை சாமர்த்தியத்தை காட்டுவது நேர்மையாக இருப்பது இல்லையா என்பது நமது சம்ஸ்காரங்களில் நிர்பரம் கருகிறது. ஆனால் சாமர்த்தியம் 4 நாட்கள் பிரகாசிக்கும், நேர்மை வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்கும். புத்தியை சரியாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம். சாமர்த்தியம் ஸ்வல்பகால லாபம் தரலாம், ஆனால் தீர்க்க காலத்தில் நேர்மையும் சத்தியனிஷ்டையுமே மரியாதை மற்றும் ஸ்தாயி வெற்றியை கொடுக்கும். உங்கள் பொருளாதார நிலையை ரகசியமாக வைக்க வேண்டும். உங்கள் ஆர்த்திக நிலை நன்றாக இருந்தால் மக்கள் உங்களிடம் கடன் கேட்க தொடங்குவார்கள். உங்கள் ஆர்த்திக நிலை கராபாக இருந்தால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், துணை நிற்கவும் மாட்டார்கள். எனவே உங்கள் இன்ப துன்பங்களை தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ள பழகுங்கள். இது ஒரு நடைமுறை அறிவுரை. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை, குறிப்பாக பொருளாதார விஷயங்களை சார்வஜனிக்கப்படுத்துவதால் அனவசரமான பிரச்சனைகள் ஏற்படலாம். பழங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உப்பு போட்டாலும் அவை சுவையை அதிகரிக்கின்றன. ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இனிப்பு சாப்பிட்டாலும் அது விஷமாக மாறிவிடுகிறது. இது மனிதனின் ஸ்வபாவத்தை பற்றியது. சிலர் எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மறையையும் இனிமையையும் பேணுகிறார்கள், ஜப்கி சிலர் நல்ல விஷயங்களையும் எதிர்மறையாகவும் கசப்பாகவும் மாற்றிவிடுகிறார்கள். விதியை நம்பியிருப்பவர்கள் முட்டாள்கள். இந்த உலகில் விதியையும் நேரத்தையும் விட மேலாக நிறைய இருக்கிறது. இது முன்னரும் யாருக்கும் கிடைக்கவில்லை, பின்னரும் கிடைக்காது. செயலின் சக்தி விதியை விட பெரியது. முயற்சியால் மனிதன் தன் விதியை தானே எழுதலாம். விதியை மட்டும் நம்பி செயலற்றிருப்பது முட்டாள்தனம். வாழ்க்கையில் பேச்சை கட்டுப்படுத்துவது கட்டாயம். ஏனென்றால் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் ஆறாது. கடு வாக்குகள் வாழ்முனையை விட ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். எனவே பேசுவதற்கு முன் சிந்திப்பது மிகவும் அவசியம். இனிமையான மற்றும் சம்யமித்த பேச்சு உறவுகளை இணைக்கிறது, ஜப்கி கடு பேச்சு அவற்றை உடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், தர்மத்திற்காக போராட கற்றுக்கொள், அதர்மிகளின் எதிரியாக மாற கற்றுக்கொள், மேலும் உன் சொந்தங்களுக்காக போராடவும் கற்றுக்கொள், தியாகம் செய்ய கற்றுக்கொள். நியாயத்தையும் சத்தியத்தையும் காக்க போராடுவது, அநியாயத்தை எதிர்ப்பது, தன் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பிற்காக உறுதியாக இருப்பது அவசியம். சில சமயம் உயர் ஆதர்சங்களுக்காக தியாகம் செய்யவும் நேரிடும். சத்தியம் எப்போதும் கண்ணீரில் உள்ள எண்ணெய் துளி போன்றது. இதன் மீது எவ்வளவு பொய் போட்டாலும் இது எப்போதும் மேலேயே மிதக்கும். சத்தியத்தை சிறிது காலத்திற்கு மறைக்கலாம், ஆனால் அதை அழிக்க முடியாது. இறுதியில் சத்தியமே வெல்லும். மற்றவர்களின் ரகசியங்களை உங்களிடம் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதீர்கள். இன்று இன்னொருவரின் கோப்பிய விஷயங்களை உங்களிடம் சொல்பவன் நாளை உங்கள் விஷயங்களை இங்கொருவரிடம் சொல்வான். அப்படிப்பட்டவன் நம்பிக்கைக்கு அருகன் அல்ல. புத்தி எல்லோரிடமும் இருக்கிறது. அவை சாமர்த்தியத்தை காட்டுவது நேர்மையாக இருப்பது இல்லையா என்பது நமது சம்ஸ்காரங்களில் நிர்பரம் கருகிறது. ஆனால் சாமர்த்தியம் 4 நாட்கள் பிரகாசிக்கும், நேர்மை வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்கும். புத்தியை சரியாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம். சாமர்த்தியம் ஸ்வல்பகால லாபம் தரலாம், ஆனால் தீர்க்க காலத்தில் நேர்மையும் சத்தியனிஷ்டையுமே மரியாதை மற்றும் ஸ்தாயி வெற்றியை கொடுக்கும். உங்கள் பொருளாதார நிலையை ரகசியமாக வைக்க வேண்டும். உங்கள் ஆர்த்திக நிலை நன்றாக இருந்தால் மக்கள் உங்களிடம் கடன் கேட்க தொடங்குவார்கள். உங்கள் ஆர்த்திக நிலை கராபாக இருந்தால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், துணை நிற்கவும் மாட்டார்கள். எனவே உங்கள் இன்ப துன்பங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ள பழகுங்கள். இது ஒரு நடைமுறை அறிவுரை. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை, குறிப்பாக பொருளாதார விஷயங்களை சார்வஜனிக்கப்படுத்துவதால் அனவசரமான பிரச்சனைகள் ஏற்படலாம். பழங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உப்பு போட்டாலும் அவை சுவையை அதிகரிக்கின்றன. ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இனிப்பு கஷ்டமான நேரத்தில் ஒருவன் தனியாகி விடுகிறான். ஆனால் கஷ்டங்களால் தான் அந்த மனிதனின் கடவுள் மீதான நம்பிக்கை வலுப்பெறுகிறது. சம்சாரத்தின் எல்லா ஆதரவுகளும் கைவிடும்போது மனிதனுக்கு கடவுளின் சரணத்தின் மகத்துவம் புரிகிறது. விப்பத்திகள் நம்மை பரமாத்மாவின் அருகில் கொண்டு செல்கின்றன. கடவுளை அந்த குழந்தையைப் போல நம்புங்கள். நீங்கள் அவனை காற்றில் தூக்கி போட்டால் அவன் சிரிக்கிறான், பயப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அவனை ஒருபோதும் விழவிட மாட்டீர்கள் என்று அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிಶ್ಚಿಂತமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் பரமாத்மா மீது வைக்க வேண்டும். அவர் நம்மை ஒருபோதும் அசகாயமாக விடமாட்டார். கண்ணன் கூறுகிறார், உன் மனதை சின்னதாக ஆக்காதே. உன் சொந்தங்கள் முகம் திருப்பும் இடத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லோரும் கைவிடும்போது கடவுள் உன்னுடன் இருக்கிறார். அவரது புகலிடம் எல்லையற்றது. அவரது அன்பு அனந்தமானது.
எனவே ஒருபோதும் நிராசையும் ஹதாசமும் அடையாதே. யாருடைய முன்பும் அவ்வளவு குனியாதே. அவர் உன்னை விழுந்தவன் என்று நினைக்கத் தொடங்கிவிடுவார். ஆத்ம சம்மானம் அவசியம். பணிவு என்றால் தீன்தா அல்ல. மற்றவர்களை மதியுங்கள், ஆனால் உங்கள் சுவாபிமானத்தையும் பேணுங்கள். மக்கள் உங்களை அவர்களைச் சார்போன்ற புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களை மதிப்பார்கள். இந்த வரி கடோரமாக தோன்றலாம், ஆனால் இதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. இதற்கு தாற்பயம் நீங்கள் மற்றவர்களை உபேட்சிப்பது அல்ல. நீங்கள் மற்றவர்களின் எதிர்மறை பேச்சுகளாலோ தேவையற்ற விமர்சனங்களாலோ பாதிக்கப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வதே ஆகும். நீங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் பிரதிகழா கொடுப்பதை நிறுத்திவிடும்போது மக்களே உங்கள் மகத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். கண்ணன் கூறுகிறார், உணர்வுகளை புரிந்து கொள்பவன் சொந்தக்காரன், உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன் அந்நியன். தூரத்திலிருந்தும் அருகிலிருப்பவன் சொந்தக்காரன், அருகிலிருந்தும் அந்நியனாக இருப்பவன் உண்மையில் அந்நியனே. உறவுகளின் ஆழம் பௌதீக நெருக்கத்தால் அல்ல, உணர்வு பூர்வமான இணைப்பால் அளவிடப்படுகிறது. உண்மையான சொந்தக்காரன் என்பவன் உங்கள் இன்ப துன்பங்களை புரிந்து கொண்டு உங்கள் உணர்வுகளை மதிப்பவனே. மனிதன் எப்போதும் தன் விதியை நொந்து கொள்கிறான். தன் செயல் விதியை விட பெரியது, அது தன் கையில் இருக்கிறது என்றும் அறிந்தும். விதியை குறை கூறுவது தன் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க ஒரு பஹானா. ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கர்மத்தின் சித்தாந்தத்திற்கு ஊனல் கொடுத்திருக்கிறார். நமது கர்மங்களே நமது விதியை உருவாக்குகின்றன. புத்திசாலி என்பவன் மற்றவர்களை பார்த்து அவர்களின் சிறப்பியல்புகளிலிருந்து கற்றுக்கொள்பவன். அவன் அவர்களை ஒப்பிடுவதோ பொறாமைப்படுவதோ இல்லை. மற்றவர்களின் நல்ல குணங்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதும் புத்திசாலித்தனம். பொறாமையும் ஒப்பிடுதலும் நமது மனதில் எதிர்மறையை மட்டுமே உருவாக்குகின்றன. கண்ணன் கூறுகிறார், உணர்வுகளை புரிந்து கொள்பவன் சொந்தக்காரன், உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன் அந்நியன். தூரத்திலிருந்தும் அருகிலிருப்பவன் சொந்தக்காரன், அருகிலிருந்தும் அந்நியனாக இருப்பவன் உண்மையில் அந்நியனே. உறவுகளின் ஆழம் பௌதீக நெருக்கத்தால் அல்ல, உணர்வுபூர்வமான இணைப்பால் அளவிடப்படுகிறது. உண்மையான சொந்தக்காரன் என்பவன் உங்கள் இன்பத் துன்பங்களை புரிந்து கொண்டு உங்கள் உணர்வுகளை மதிப்பவனே. மனிதன் எப்போதும் தன் விதியை நொந்து கொள்கிறான். தன் செயல் விதியை விட பெரியது, அது தன் கையில் இருக்கிறது என்று அறிந்தும். விதியை குறை கூறுவது தன் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க ஒரு பஹானா. ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கர்மத்தின் சித்தாந்தத்திற்கு ஊனல் கொடுத்திருக்கிறார். நமது கர்மங்களே நமது விதியை உருவாக்குகின்றன. புத்திசாலி என்பவன் மற்றவர்களை பார்த்து அவர்களின் சிறப்பியல்களிலிருந்து கற்றுக்கொள்பவன். அவன் அவர்களை ஒப்பிடுவதோ பொறாமைப்படுவதோ இல்லை. மற்றவர்களின் நல்ல குணங்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதும் புத்திசாலித்தனம். பொறாமையும் ஒப்பிடுதலும் நமது மனதில் எதிர்மறையை மட்டுமே உருவாக்குகின்றன. இந்த உலகில் யாரும் யாரிடமும் சகானுபூதி கொள்வதில்லை. சவத்தை சுடுகாற்றில் வைத்த பிறகும் நாம் நம்மிடமே கேட்கிறோம், எவ்வளவு நேரம் ஆகும் என்று. இது சம்சாரத்தின் நசுவரத்தன்மைக்கும் மக்களின் வியவகாரிகத்தன்மைக்கும் ஒரு யதார்த்தமான சித்திரணம். பெரும்பாலும் மக்கள் தங்கள் வசதிகள் மற்றும் தங்கள் நேரம் குறித்தே அதிகம் கவலைப்படுகிறார்கள். உண்மையான சகானுபூதியும் துர்லபமான குணங்கள். துக்கமும் அவசியம்தான், அப்போதுதான் அவற்றுடன் வாழ்க்கை பூரணமாகிறது. வெறும் சுகம் ஒருவனை பலவானாக்கவோ வாழ்க்கையின் இரு பக்கங்களையும் அறிமுகப்படுத்தவோ செய்வதில்லை. பகலுக்கு பிறகு இரவு வருவது போல சுகத்திற்கு பிறகு துக்கம். இது வாழ்க்கையின் சக்கரம். கஷ்டங்களும் துக்கங்களும் நம்மை சகன்சீலமானவர்களாக, பலவான்களாக, அனுபவசாலிகளாக ஆக்குகின்றன. அவை நமக்கு வாழ்க்கையின் வாஸ்தவ ஸ்வரூபத்தை உணர்த்துகின்றன. ஒருவரை இரண்டாவது முறையும் மன்னித்துவிட்டால் நீங்கள் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர். ஆனால் அவரை மூன்றாவது முறையும் மன்னித்துவிட்டால் நீங்கள் உலகின் மிகப்பெரிய முட்டாள். மன்னிப்பது உத்தம குணம். ஆனால் மீண்டும் மீண்டும் தோக்கா கொடுப்பவரை கண்மூடித்தனமாக நம்புவது முட்டாள்தனம். நாம் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் நமது புத்திசாலித்தனத்தையும் ஆத்ம ரக்ஷை உணர்வையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். கண்ணன் கூறுகிறார், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்போர் மா தே சங்கோஸ்துவ கர்மணி. அதாவது, கர்மம் செய்வதில்தான் உனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. எனவே நீ கர்மங்களின் பலனுக்காக செயல்படாதே. கர்மம் செய்யாமல் இருப்பதிலும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது. இந்த ஸ்லோகம் கீதையின் இதயம். இதை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் பல சிக்கல்களை தீர்க்கும். நாம் கர்மம் செய்யும்போது இயல்பாகவே அதன் பலனை எதிர்பார்க்கிறோம். நமது முயற்சிகள் சඵலமாக வேண்டும், நமக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும், நமக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பகவான் கூறுகிறார், பலன் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. பலன் பல காரணிகளை சார்ந்தது. நமது முந்தைய கர்மங்கள், பிராரப்தம், மற்றவர்களின் கர்மங்கள் மற்றும் இறைவனின் விதானம்.
நாம் பலனை பற்றி கவலையில் ஆழ்ந்திருந்தால் நாம் கர்மத்தை முழு நிஷ்டாமுடனும் ஏகாகிரத்துடனும் செய்ய முடியாது. நமது மனம் தொடர்ந்து எதிர்கால கற்பனைகளிலும் ஆசங்கைகளிலும் சிக்கியிருக்கும். பற்றின்மை என்றால் உதாசீனத்தாவோ செயலற்ற நிலையோ அல்ல. பற்றின்மை என்றால் கர்மத்தை முழு உற்சாகத்துடன், முழு லகனத்துடன், முழு திறமையுடன் செய்வது. ஆனால் அதன் பலனை கடவுளிடம் விட்டுவிடுவது. நாம் நமது கர்மத்தின் சுவாமி மட்டுமே, பலனின் சுவாமி அல்ல என்பதை புரிந்துகொள்வது. இந்த பாவத்துடன் நாம் கர்மம் செய்யும்போது வெற்றி நம்மை அகங்காரியாக்காது, தோல்வி நம்மை நிராசைப்படுத்தாது. நாம் 2 நிலைகளிலும் சமபாவனையை பேண முடியும். சிந்தித்து பாருங்கள். ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான். அவனது கர்மம் வயலை உழுவது, விதையை இடுவது, உரம் நீர் கொடுப்பது, பயிரை பாதுகாப்பது. அவன் இதையெல்லாம் முழு உழைப்புடன் செய்கிறான். ஆனால் பயிர் எப்படி இருக்கும் என்பது அவன் கையில் மட்டும் இல்லை. வானிலை எப்படி இருக்கும், ஏதேனும் இயற்கை ஆபத்து வருமா, இவற்றின் மீது அவனுக்கு எந்த வசமும் இல்லை. அவன் பலனை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவன் தன் கர்மத்தையும் சரியாக செய்ய முடியாது. ஆனால் அவன் பற்றற்ற பாவத்துடன் தன் கர்மம் செய்து பலனை இயற்கைக்கோ பரமாத்மாவுக்கோ விட்டுவிட்டால் அவனது மனம் அமைதியாக இருக்கும். அதுபோலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் நாம் கர்மம் செய்ய வேண்டும். மாணவன் கல்வி கற்க வேண்டும், கிருஹஸ்தன் குடும்பத்தை பேண வேண்டும், வியாபாரி தன் வியாபாரம் செய்ய வேண்டும், சேவகன் தன் சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மத்தையும் யஜ்ஞத்தின் பாவனையுடன் செய்ய வேண்டும், கடவுளுக்கு அர்ப்பணித்து. நாம் வெறும் நிமித்தம் மட்டுமே, செய்பவன் வேறு ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது மனலோனி நான் எனும் கர்த்தாப்பன் பாவம் தானாகவே அமைதியாகிவிடும். ஆனால் இந்த பாதை எளிதல்ல. மனம் மீண்டும் மீண்டும் பலனை நோக்கி ஓடுகிறது. அகங்காரம் நாம் பலனின் நியந்திரகர்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள விடுவதில்லை. இங்கதான் பக்திக்கும் விவேகத்திற்கும் அவசியம் ஏற்படுகிறது. பக்தி நமக்கு கடவுள் மீது அச்சலமான ஸ்ரத்தை வைக்க கற்றுக் கொடுக்கிறது. எது நடந்தாலும் அது நமது நன்மைக்கே என்று நம்பிக்கை அளிக்கிறது. விவேகம் நமக்கு சரி மற்றும் தவறு, நித்தியம் மற்றும் அனித்தியம் ஆகியவற்றின் பேதத்தை சொல்கிறது. மேலும் சாம்சாரிக கவர்ச்சிகளிலிருந்து மேலே எழ உதவுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், கர்மம் செய்யாமல் இருப்பதிலும் பற்று இருக்கக்கூடாது. இதன் பொருள் நாம் சோம்பலினாலோ பயத்தினாலோ நமது கடமைகளிலிருந்து விலகக்கூடாது. கர்மத்தை விடுவது கர்மயோகம் அல்ல. நியத கர்மங்களை பற்றற்ற பாவத்துடன் செய்து கொண்டே இருப்பதே உண்மையான கர்மயோகம். சிலர் நினைக்கிறார்கள், பலனில் ஆசை வைக்கக்கூடாது என்றால் கர்மம் செய்வதில் என்ன லாபம்? ஆனால் கர்மம் செய்வது நமது ஸ்வபாவம், நமது பிரகிருதி. கர்மம் செய்யாமல் நாம் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. கேள்வி என்னவென்றால், நாம் கர்மம் எப்படி செய்கிறோம்? பற்றுடன் அல்லது பற்றின்றி? நாம் நமது கர்மங்களை பூஜையைப் போல செய்யும்போது, ஒவ்வொரு செயலும் கடவுளின் சேவையாக மாறும்போது, கர்மம் பந்தனத்தின் காரணமல்ல, முக்திக்கான சாதனமாகிறது. நமது கர்மங்கள் நமது சித்தத்தை சுத்தப்படுத்துகின்றன, நமது அகங்காரத்தை கரைக்கின்றன, மேலும் நம்மை ஆத்ம சாட்சாத்காரத்தின் பாதையில் ஆகே கொண்டு செல்கின்றன. இதுதான் நிஷ்காம் கர்மயோகத்தின் ரகசியம். அது நமக்கு வாழ்க்கையின் கோலாகலத்திலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான அமைதி வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, அது மன பீதரிருந்து வருகிறது. இந்த பீதர் அமைதி அப்போதுதான் சாத்தியம், எப்போது நமது மனம் பலனின் கவலையிலிருந்து முக்தமாக இருக்கிறதோ. நாம் தற்போதைய க்ஷணத்தில் வாழும்போது, நமது கர்மத்தில் கவனம் செலுத்தும்போது, பலனை சகஜமாக ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு அற்புதமான ஸ்திரத்தன்மையும் பிரசாந்தமும் அனுபவிக்கிறோம். இதுதான் நாம் முதலில் பேசிய அந்த அமைதி, ஒவ்வொரு இரைச்சலுக்கு பின்னாலும் மறைந்திருப்பது. இந்த அமைதி கர்மம் செய்யும்போது கூட அடையலாம். யதி கர்மம் பற்றின்றி செய்யப்பட்டால். புயல் கடலின் மேற்பரப்பில் அலைகளை எழுப்பலாம், ஆனால் ஆழத்தில் எல்லையற்ற அமைதி நிலைத்திருக்கிறது. அதுபோலவே வாழ்க்கையின் சவால்களும் பலன்களும் நமது மனதின் மேற்பரப்பை விஜலித்தப்படுத்தலாம், ஆனால் நாம் பற்றின்மை எனும் நங்கூரத்தை போட்டிருந்தால் நமது ஆன்மாவின் ஆழத்தில் அமைதி அக்ஷுண்ணமாக இருக்கும். எனவே அன்பான பக்தர்களே, உங்கள் அன்றாட வாழ்வில் இந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த பிரயத்தனம் செய்யுங்கள். எப்போது ஒரு வேலையை செய்தாலும் உங்கள் சிறந்ததை கொடுங்கள், ஆனால் அதன் பலனை பற்றி கவலைப்படாதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இதை அபியாசத்தில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளை வளர்க்கும்போது, உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும்போது, சமூக சேவை செய்யும்போது, எல்லா இடங்களிலும் இந்த பற்றற்ற பாவனை பேண பிரயத்னம் செய்யுங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றலாம்.
மனம் மீண்டும் மீண்டும் விச்சலித்தமாகும். ஆனால் தொடர்ச்சியான அபியாசம் மற்றும் கடவுள் மீது விசுவாசத்தால் இது தீரே மெதுவாக சகஜமாகிவிடும். ஸ்ரீகிருஷ்ணரின் வாணி நமக்கு பயமற்ற கவலையற்ற வாழ்க்கை வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிறது. நாம் சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள். நமது ஸ்வரூபம் சத் சித் ஆனந்தம் என்று அவர் நமக்குச் சொல்கிறார்கள். உலகியல் வெற்றியோ தோல்வியோ நமது வாஸ்தவ ஸ்வரூபத்தை பாதிக்காது, எதி நாம் நம்மை அவற்றுடன் இணைத்துக் கொள்ளவில்லை என்றால். உங்கள் மனதிற்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுங்கள், நீங்கள் கர்மத்திற்கு மட்டுமே அதிகாரி. இந்த ஒரு சூத்திரத்தை பிடித்துக் கொண்டால் வாழ்க்கையின் பல தேவையற்ற ஓட்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் அதிக கேந்திரீகமாக இருக்கும். உங்கள் மனம் அதிக அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு கர்மத்தையும் பிரபுவின் பிரசாதமாக நினைத்து செய்யுங்கள். ஒவ்வொரு பலனையும் பிரபுவின் இச்சையாக ஏற்றுக்கொள். இதில்தான் உண்மையான சுகமும் உண்மையான முக்தியும் இருக்கிறது. பற்றின்மை என்றால் இதயமற்ற தன்மையல்ல என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம். நமது கர்மங்கள் மீது முழு அர்ப்பணிப்பும் பிரேமபாவமும் வைக்க வேண்டும். ஆனால் பலன் மீது மோகம் கூடாது. நாம் பிரேமத்துடன் ஒரு வேலையை செய்யும்போது அதன் குணமட்டம் தானாகவே உயர்கிறது. ஒரு வைத்தியர் நோயாளியின் சிகிச்சையை பிரேமம் மற்றும் கருணையுடன் செய்தால் அது வெறும் கடமையாக இல்லாமல் ஒரு சேவையாக மாறுகிறது. பலனை பற்றி கவலைப்படாமல் தன் சிறந்த முயற்சியை செய்யும்போது அவன் மனதில் அமைதி நிலவுகிறது, பலன் எதுவாக இருந்தாலும். வாழ்க்கையில் நாம் அக்சர் சின்ன சின்ன வெற்றிகளில் கர்வப்படுகிறோம், சின்ன சின்ன தோல்விகளில் நிராசமடைகிறோம். இதன் காரணம் நாம் நமது கர்மத்தை பலனுடன் மிகவும் அதிகமாக இணைத்துவிட்டோம். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பந்தனத்திலிருந்து முக்தமாகும் வழியை காட்டுகிறார். அவர் கூறுகிறார், சுக துக்க லாப நஷ்ட வெற்றி தோல்வி இந்த துவந்தங்களில் சமமாக இருப்பதே யோகம். இந்த சமநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் கர்த்தாபனத்தின் அகங்காரத்தையும் பலனின் பற்றையும் தியாகம் செய்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு நிஸ்வார்த்த பாவத்துடன் சேவை செய்யும்போது எந்த பிரத்யுத்தரத்தையும் எதிர்பார்க்காமல் அந்த கர்மம் நமக்கு அளவற்ற ஆனந்தத்தை வழங்குகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நமது அகங்காரம் சூன்யமாக இருக்கிறது, நமது இதயம் பிரேமத்தால் பரிபூர்ணமாக இருக்கிறது. இதுதான் நிஷ்காம கர்மத்தின் அழகு. அது நம்மை கட்டுப்படுத்துவதில்லை, மாறாக விடுவிக்கிறது. சிந்தித்துப் பாருங்கள், சூரியன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒளியையும் ஆற்றலையும் வழங்குகிறது. நதிகள் எந்த சுயநலமும் இல்லாமல் ஓடுகின்றன. மரங்கள் எந்த கோரிக்கையும் இல்லாமல் பழங்களையும் நிழலையும் தருகின்றன. இயற்கை நமக்கு தொடர்ந்து நிஷ்காம கர்மத்தின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாமும் இயற்கையின் இந்த நியமத்தை பின்பற்றி நமது வாழ்க்கையை சார்த்தகமாக்க வேண்டும். நமது பிராச்சீன ரிஷிகள் வாழ்க்கையை ஒரு யக்ஞம் என்று கூறியுள்ளனர். ஒவ்வொரு கர்மமும் ஒரு ஆகுதி. நாம் நமது கர்மங்களை நிஸ்வார்த்த பாவத்துடனும் லோக கல்யாண பாவத்துடனும் கடவுளுக்கு அர்ப்பணித்து செய்யும்போது நமது வாழ்க்கை ஒரு பவித்திரமான யக்ஞமாகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைதியையும் திருப்தியையும் வழங்குவதோடு சமூகத்திற்கும் பிரேரணாதாயகமாக இருக்கிறது. சில நேரங்களில் நமது சின்ன கர்மத்திற்கு என்ன மகத்துவம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பூந்து பூந்துத்தால்தான் சாகரம் உருவாகிறது. ஒவ்வொரு சின்ன கர்மமும் அது நிஷ்டாவுடனும் உண்மையுடனும் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு அதன் சொந்த மகத்துவம் உண்டு. ஒருவரின் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவது, ஒரு துக்கிக்கு ஆறுதல் சொல்வது, ஒரு தேவையுள்ளவருக்கு உதவுவது, இவை அனைத்தும் முக்கியமான கர்மங்கள். எது அவை நிஸ்வார்த்த பாவத்துடன் செய்யப்பட்டால். பயமும் கவலையும் நமது மனதின் சத்ருக்கள். அவை நமது ஆற்றலை நஷ்டப்படுத்தி நம்மை சரியான முடிவெடுப்பதிலிருந்து தடுக்கின்றன. கர்ம யோகத்தின் அபியாசம் இந்த சத்ருக்களை வெல்ல உதவுகிறது. பலன் நமது கையில் இல்லை, கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது பயமும் கவலையும் தானாகவே குறைந்துவிடும். ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த சிக்ஷணம் ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் கர்ம ஜீவிக்கும் மிகவும் உபயோகமானது. இது சம்சாரத்தில் இருந்து கொண்டே சம்சாரத்திலிருந்து நிர்லிப்தமாக இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் மனதிற்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுங்கள், நீங்கள் கர்மத்திற்கு மட்டுமே அதிகாரி. இந்த ஒரு சூத்திரத்தை பிடித்துக் கொண்டால் வாழ்க்கையின் பல தேவையற்ற ஓட்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் அதிக கேந்திரிகமாக இருக்கும். உங்கள் மனம் அதிக அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு கர்மத்தையும் பிரபுவின் பிரசாதமாக நினைத்து செய்யுங்கள். ஒவ்வொரு பலனையும் பிரபுவின் இச்சையாக ஏற்றுக்கொள். இதில்தான் உண்மையான சுகமும் உண்மையான முக்தியும் இருக்கிறது. பற்றின்மை என்றால் இதயமற்ற தன்மை அல்ல என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம். நமது கர்மங்கள் மீது முழு அர்ப்பணிப்பும் பிரேமபாவமும் வைக்க வேண்டும். ஆனால் பலன் மீது மோகம் கூடாது. நாம் பிரேமத்துடன் ஒரு வேலையை செய்யும்போது அதன் குணமட்டம் தானாகவே உயர்கிறது.
ஒரு வைத்தியர் நோயாளியின் சிகிச்சையை பிரேமம் மற்றும் கருணையுடன் செய்தால் அது வெறும் கடமையாக இல்லாமல் ஒரு சேவையாக மாறுகிறது. பலனை பற்றி கவலைப்படாமல் இது நமது கடமைகளை பாலம் செய்து கொண்டே உள் அமைதியையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கும் கலையை கற்றுக் கொடுக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நீ உன் வாழ்வின் ஆழங்களுக்குள் செல்லும்போது நீ உணர்வாய், நீ நிறைய விரும்பினாய், நிறைய கேட்டாய், நிறைய சிந்தித்தாய், ஆனால் இறுதியில் கிடைத்தது விதி முன்னரே எழுதியது மட்டும்தான். இந்த விஷயம் கேட்க சிறியதாக தோன்றலாம், ஆனால் இதை உள்ளுக்குள் இறக்குவது ஒரு தவம். எது விதியில் இருக்கிறதோ அது ஒரு நாள் நிச்சயம் வரும். வழியில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பேர் விலகிச் சென்றாலும், எவ்வளவு பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போனாலும், ஆனால் எது எழுதப்படவில்லையோ அது விரும்பினாலும் கிடைக்காது. லட்சம் முயற்சி செய், லட்சம் அழு, லட்சம் கெஞ்சு, ஆனால் அது வெறும் கனவாகவே கலைந்துவிடும். வாழ்க்கையின் மிகப்பெரிய அமைதி இந்த விஷயத்தில்தான் இருக்கிறது. மனிதன் முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் பலனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கானது ஒருபோதும் வேறு யாருக்கும் கிடைக்காது, வேறு யாருக்கானது நம் வாழ்வில் நிலைக்காது. இதை ஏற்றுக்கொள்வதே அந்த அக்னி பாதையில் நடப்பது போன்றது. அங்கே எரிந்து ஆன்மா பவித்திரமாகிறது. இந்த புரிதல் உள்ளுக்குள் அமரும்போது மனம் அழுவதில்லை, புகார் செய்வதில்லை, ஒப்பிடுவதில்லை. அது வெறுமனே புரிந்து கொள்கிறது, இழந்தது ஒருபோதும் என்னுடையதாக இருக்கவில்லை என்று, கிடைத்தது இறைவனின் பரிசு என்று. இந்த புரிதலே அமைதிக்கான சாவி. வெளியே அல்ல, உள்ளுக்குள் மலரும் ஒரு அமைதி. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு பிரிவும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்ற உண்மையை ஆத்மசாதம் செய்வது மனதை தேவையற்ற பாரத்திலிருந்து விடுவிக்கிறது. நாம் அக்சர் நமது வர்த்தமானத்தை கடந்த கால துக்கங்களாலோ அல்லது எதிர்கால கவலைகளாலோ பாரமாக்கி விடுகிறோம். ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நடக்கக்கூடாதது ஒருபோதும் நடக்காது என்ற போதம் ஏற்படும்போது நாம் வர்த்தமான க்ஷணத்தில் வாழ கற்றுக்கொள்கிறோம். முயற்சி செய்வது நமது கர்மம், பலன் மீது நமது அதிகாரம் இல்லை. இந்த ஞானம் நம்மை கர்மயோகியாக்குகிறது. கர்மம் செய்பவன் ஆனால் பலனின் பற்றிலிருந்து முக்தனாக இருப்பவன். இதுதான் கீதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நிஷ்காம் கர்மத்தின் சாரம். இந்த ஸ்வீகரத்தியில் ஒரு அற்புதமான சுதந்திரம் இருக்கிறது, ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. அது சம்சாரத்தின் ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. எப்போதெல்லாம் பறிபோகிறதோ உறவுகள், நெருக்கம், வார்த்தைகள், ஆதரவு, ஆரவு, அப்போது வாழ்க்கை நம்மை மௌனத்தை நோக்கி தள்ளுகிறது. இந்த மௌனம் தண்டனை அல்ல, பரமாத்மாவின் அழைப்பு. ஏனென்றால் மனதை கேட்பதற்கு யாரும் இல்லாதபோது ஆன்மா தனது உண்மையான குரலில் பிரபுவை அழைக்கிறது. ஒவ்வொரு தனிமையும் ஒரு பாலமாக மாறுகிறது, ஆன்மாவிலிருந்து பரமாத்மா வரை. இதை ஏற்றுக்கொள்பவனுக்கு யாருடைய தேவையும் இருப்பதில்லை. அவன் எங்கே அமர்ந்தாலும் அங்கே பிரபுவின் உபஸ்திதி இருக்கிறது. அருகில் யாரும் இல்லாதபோது ஈஸ்வர் சபா கட்சேதாக்கின். அவர் ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு துடிப்பிலும், ஒவ்வொரு பார்வையிலும் நிறைந்திருக்கிறார். இந்த அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த புரிதலெல்லாம் இழந்தும் பிரபுவை மறக்காதவனுக்கே சென்றடைகிறது. எப்போது இனி ஈஸ்வர் மட்டுமே எஞ்சியிருக்கிறது என்று வாழ்க்கை சங்கேதம் தருகிறதோ அப்போது ஆன்மாவின் வளர்ச்சி அந்த திருப்பத்தில்தான் தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதகனாக மாறும் திருப்பம். ஒரு பட்டக்கதி ஆன்மா ஒரு ஜாகிரத ஆன்மாவாக மாறுகிறது. இந்த மௌனம் வெளிமௌனம் மட்டுமல்ல, இது அந்தர்மனத்தின் உரையாடல். சம்சாரத்தின் இரைச்சல் அமைதியாகும் போது ஆன்மாவின் மெதுவான மதுரமான ஒலி கேட்கிறது. இந்த மௌனத்தில் பயமில்லை, ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கிறது. எல்லாம் இயக்கும் அந்த அதிர்சிய சக்தி மீது விசுவாசம். தனிமையை அபிஷாபமாக நினைக்கும் தவறை செய்யாலே. இது பரமாத்மாவுடன் தனிப்பட்ட சந்திப்பிற்கான நல்ல அவசரம். இந்த ஏகாந்தத்தில்தான் ஆன்மா தனது வாஸ்தவ ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறது, தனது சார்பு நிலையை புரிந்து கொள்கிறது. இறுதியில் தான் எங்கிருந்து வந்ததோ அந்த பரம் மூலத்துடன் இணைந்து விடுகிறது. ஒரு பொருள், உறவு, வாய்ப்பு அல்லது நபர் கையிலிருந்து நழுவி விடும்போது நாம் அதை நம் உள்ளுக்குள் ஒரு பாரமாக கட்டிக்கொள்கிறோம். ஆனால் அது விதியில் இல்லை என்றாம் அது ஒருபோதும் நிலையாக நம்மிடம் இருந்திருக்க முடியாது. அது சென்றுவிட்டது என்றால் அதன் போக்கே நமது ஆன்மாவின் பயணத்திற்கு அவசியமாக இருந்தது. ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு விலகலும், ஒவ்வொரு பிரிவும் ஆன்மாவை அக்னியில் எரித்து மிருகேற்றும் மாத்தியமமாகிறது. எனவே போனது போகட்டும், உடைந்ததை உடைந்ததாகவே இருக்கட்டும். உடைந்த துண்டுகள் ஆன்மாவை குத்தும், ஆனால் ஈஸ்வர் ஒருபோதும் யாரையும் அபூர்ணமாக விட்டதில்லை. அவர் ஒவ்வொரு இழப்புக்கும் பிறகும் புதிதாக எதையாவது அனுப்புகிறார். சில சமயம் அனுபவம், சில சமயம் ஞானம், சில சமயம் ஏகாந்தத்தில் பிரபுவின் சாட்சாத்காரம். கையிலிருந்து போனது அவசியமில்லை, உடன் இல்லாதது எதிர்காலத்தின் பகுதியாக இல்லை. எனவே போனதற்கு வருந்தாதே,
அதை பிரபுவிடம் ஒப்படைத்துவிட்டு எஞ்சியிருப்பதில் பிரபுவின் கிருபையை அடையாளம் கண்டுகொள். இந்த ஞானமே அமைதியின் துவாரத்தை திறக்கிறது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் சங்கேதம் என்பதை புரிந்துகொள்வது நம்மை விடுவிக்கிறது. மோகமே பந்தனத்தின் காரணம். நாம் ஒரு பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ அதீத மோகம் கொள்ளும்போது அதன் இழப்பு நமக்கு அசகனீயமான வேதனையை தருகிறது. வைராகியம் என்றால் எல்லாம் விட்டுவிடுவது அல்ல, பற்றிலிருந்து முக்தனாவது. போனதின் மதுர நினைவுகளை பாதுகாத்து வை, ஆனால் அதன் இழப்பின் துக்கத்தை உன் வர்த்தமானத்தில் ஆதிக்கம் செலுத்த விடாதே. ஈஸ்வர் ஒவ்வொரு காலி இடத்தையும் தனது பிரசன்னத்தால் நிரப்புகிறார். நாம் உசை பரணிக்க அனுமதிதிலே. வாழ்க்கை நின்றுவிடும் ஒவ்வொரு கணத்திலும், எல்லாம் ஸ்தம்பித்து விடும்போது, எல்லா கதவுகளும் மூடப்படும்போது உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்கும், இன்னும் சில்ப காத்திரு. காத்திருப்பு என்பது நேரத்தை கழிப்பது மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் அபியாசம். காத்திருப்பு என்பது நீ ஒன்றுமில்லாமல் இருந்தும் எல்லாம் ஆன நிலை. ஏனென்றால் உன் பரோசா என்னவென்றால், உனக்காக எழுதப்பட்டது தொலைந்து போகாது. உன் ஆன்மாவின் குரல் பிரபஞ்சத்தில் ஒய்த்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் உத்தரம் கொடுக்கும்போது அந்த உத்தரம் உன் இதயத்தை நிரப்பிவிடும். ஒவ்வொரு காத்திருப்பிலும் இறைவனின் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பார்க்க முடியாது, ஆனால் மேலே ஏதோ படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலம் பூர்ணமாகும்போது நீ இழந்ததாக நினைத்ததோ அல்லது நீ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததோ வரும். உள்ளுக்குள் தன் பங்கு சுகம் தன்னை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது என்று உறுதியாக இருப்பவனால் மட்டுமே காத்திருக்க முடியும். எனவே அன்பார்ந்த பக்தர்களே, கர்மம் செய்து கொண்டே இருங்கள், முழு நிஷ்டாவுடனும் அர்ப்பணிப்புடனும். ஆனால் பலனின் பற்றிலிருந்து உங்கள் மனதை முக்தமாக வைத்திருங்கள். ஈஸ்வர் மீது விஸ்வாசம் வையுங்கள், அவரது விதானத்தில் ஸ்ரத்தா வையுங்கள். உங்கள் ஒவ்வொரு கர்மமும் ஒரு பிரார்த்தனையாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கை ஆனந்தத்தாலும் அமைதியாலும் பரிபூர்ணமாகட்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த விசாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையையும் புதிய ஆற்றலையும் பரப்பும் என்று நம்புகிறோம். கர்மயோகத்தின் இந்த பாதை நமக்கு சாம்சாரிக கடமைகளை திறமையாக நிர்வகிக்க கற்றுக் கொடுப்பதோடு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழியையும் பிரசஸ்தப்படுத்துகிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மீண்டும் ஒரு புதிய விஷயத்தில் சந்திப்போம். எப்போது மனமழைக்கிறதோ ஸ்ரீ கிருஷ்ணரின் வாணியை மீண்டும் கேட்போம். நண்பர்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ தொடர் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் இந்த வாணி இன்னும் பலரை சென்றடையும். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் விரைவில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் இது போன்ற பிரேரணாதாயக வீடியோக்களை பெற முடியும். கடவுளின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பட்டும். இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். ஒரு புதிய வீடியோவில் ஒரு புதிய அற்புதமான விசாரத்துடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி, ராதே ராதே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.